மல்கியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் இருப்பவங்க மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அநேக பல வாரங்களாக விசுவாசிகளின் பொருளாதார ஆசீர்வாதம் என்கிற தலைப்பின் கீழாக நம் கர்த்தருடைய வார்த்தையை பார்த்து கொண்டு வருகிறோம். ஏன் இந்த கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க ஆரம்பித்தோம் என்பதற்கு ஒரு முக்கிய காரணத்தை நாம் வைக்க ஆரம்பித்தோம். என்னவென்றால், இன்றைக்கு நம்ம ஏன் சொல்கிற மாதிரி வாழ்க்கை நம்முடைய வாழ்வு இல்லை. நிறைய பேருடைய கேள்வி என்னென்னா, நாங்களும் தான் சர்ச்சுக்கு ரொம்ப நாளாக வரோங்க, ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டோம், ரட்சிக்கப்பட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் நாங்கள் அப்படியே தானே இருக்கிறோம் என்ற ஒரு பெரிய கேள்விகள், அங்கலாய்ப்புகள் ஏராளமாக இருக்கிறது. இதற்கான பதிலை தான் பார்த்து கொண்டு வந்தோம். கடந்த பல மாதங்களாக 4 விஷயங்களை பார்த்தோம். நீங்கள் இதெல்லாம் நீங்கள் நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் தொடர்ச்சி அதெல்லாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரிய வரும். அதே போல் தான் போன வாரத்தில் 5வது விஷயத்தை நம்ம ஆரம்பித்தோம். என்ன விஷயத்தை ஆரம்பித்தோம் என்றால், தசம பாகம் என்று சொல்லக்கூடிய காரியங்களை ஆரம்பித்தோம். எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த விஷயத்தில் கரெக்டாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையை நான் பார்த்துருக்குறேன். நான் மட்டும் நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க. அவங்க வாழ்க்கை சொல்கிறத காட்டிலும் அளவில்லாத ஒரு விதங்களில் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதை பார்த்துருக்கின்றேன். அதற்கு ஏராளமான சாட்சிகளை கொண்டு வந்து நிப்பாட்டலாம். நிறைய காரியங்களை நம்ம எடுத்து சொல்லலாம். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையாக, அதாவது பைபிளில் இருக்கிறவங்க வாழ்க்கையை நம்ம எடுத்து பேசலாம். இன்றைக்கு இருக்கிற விசுவாசிகளுடைய வாழ்விலே இந்த இந்த தசமபாகம் கொடுப்பதன் மூலமாக எவ்வளோ மக்கள் இன்றைக்கு நன்றாக இருக்கிறார்கள் என்பதற்கும் பல நேரடி சாட்சிகள் ஏராளமாக இந்த பூமியிலே இருந்து கொண்டே இருக்கின்றது. அப்போ நம்ம முன்னேறுவதற்கான செழிப்பிற்கான வழிகளை தேவன் இந்த தசமபாகத்தின் மூலமாக வைத்திருக்கிறார். அதாவது 500 ரூபா சம்பாதிக்கிற ஆளுக்கும் ஒரே ரூல் தான், 5000 சம்பாதிக்கிற ஆளுக்கும் 50,000 சம்பாதிக்கிற ஆளுக்கும் கர்த்தர் பார்த்திங்கன்னா செழிப்பின் வழிகளை வச்சிருக்கிறார். எல்லாருக்கும் ஒரே வழிகளை வச்சிருக்கிறார். அது என்ன வழி? இந்த டைத் என்று சொல்லக்கூடிய தசமபாக வழி. 500 ரூபா சம்பாதிக்கிற ஆளுக்கும் ஒரு விதையை கொடுத்துருக்கிறாரு. 5000 ரூபா சம்பாதிக்கிற 50,000 சம்பாதிக்கிற ஆளுக்கும் கர்த்தர் விதையை கொடுத்துருக்கிறாரு. ஒருவேளை இந்த 500 ரூபா சம்பாதிக்கிற ஆட்கள் பார்த்திங்கன்னா, அதாவது 400 ரூபாயில் ஆரம்பிக்க சொல்லலை, நீ 400 ரூபாயை கொடு அப்படின்னு சொல்லலை. தேவன் இந்த 500 ரூபாயில் 10ல் 1 50 ரூபாய் இல்லைங்களா? கர்த்தர் சொல்கிறார், அங்கே ஆரம்பின்றார். அதில் உன்னுடைய உண்மையை காண்பி, உன்னுடைய உத்தமத்தை காண்பி. அதில் எப்படி நம்ம உண்மையும் உத்தமமாக இருக்கிறோம் என்பதை காண்பிக்கும்படி தேவன் நமக்கு வலியுறுத்துறதை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். நான் சொல்கிறேன், தேவன் வைத்திருக்கின்ற இந்த வழிகளை பின்பற்றும் போது நிச்சயமாகவே உயர்வை நாம் அடைய முடியும். எவ்வளவோ விசுவாசிகள் நம்ம பார்த்துருக்கோம் பாருங்கள், சின்ன விதத்தில் ஆரம்பிச்சிருப்பாங்க. இன்றைக்கெல்லாம் பாருங்கள், அவங்க ஒரு காலகட்டத்தில் 10% கொடுத்த ஆட்கள், கஷ்டமான சூழ்நிலையில் ஆரம்பித்த ஆட்கள்லாம் இன்றைக்கு 90% விதைக்கக்கூடிய ஆட்களாக மாறி இருக்கிறார்கள். அவங்களாம் பாருங்கள் டாப் 1ல் இருக்கிறாங்க. எந்தில் டாப் 1ல் இருக்கிறாங்கன்னா 10%, மீதி பாருங்கள் 100% வருதுன்னா 90% கொடுத்து அந்த 10% நம்பர் 1 ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. நீங்கள் நினைக்கலாம், என்னங்க அப்படிலாம் இருக்கிறாங்களா? ஆமாம், இருக்கிறாங்க. 90% தேவனுடைய ராஜ்யத்துக்காக விதைத்து விட்டு மீதி 10% இந்த உலகத்தில் நம்பர் 1 ஆட்களாக இருக்கிறார்கள் ஏராளமான விசுவாசிகள். அப்போ கர்த்தர் எல்லாருக்கும் ஒரே அளவு கொடுத்துருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், என்னங்க அவங்கள மட்டும் நிறையா கொடுக்க சொல்லிட்டு நம்மளை கம்மியாக கொடுக்க சொல்கிறாரு, இல்லை அவங்கள கம்மியாக கொடுக்க சொல்லிட்டு நம்மளை மட்டும் அதிகமாக கொடுக்க சொல்கிறாருன்னு கர்த்தர் இங்கே யாரையுமே ஏற்றத்தாழ்வுலாம் வைக்கல. இந்த டைத் என்ற ஒரு காரியத்தை பார்த்தாலே கர்த்தர் பார்சியாலிட்டி பார்க்குறவர் இல்லைன்றது நமக்கு சுலபமாக தெரிய வருகின்றது. ஏன்னா எல்லாருக்குமே ஒரே ஒரு ரூல் தான் வச்சுருக்கிறார், எல்லாருக்கும் ஒரே விதி தான் வச்சுருக்கிறார். என்ன விதி? 10% என்று சொல்லக்கூடிய ஒரு விதி. இப்படி ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா அளவில்லாமல் போகக்கூடிய அளவிற்கு ஆசீர்வாதம் உண்டாகும். கடந்த வாரத்தில் ஒரு காரியத்தை ஆரம்பித்தோம். என்ன காரியத்தை ஆரம்பித்தோம்? தசமபாகத்தை மட்டும் இல்லை, அதோடு கூட சேர்ந்து இன்னொரு காரியத்தை ஆரம்பித்தோம். கலாத்தியர் புஸ்தகம் திருப்பிக் கொள்வோம், 6ஆம் அதிகாரத்துக்கு நேராக போவோம். அந்த இடத்துல தான் போன வாரத்தில் சில விஷயங்களை விட்டோம். திரும்ப அங்கேருந்து நம்ம ஆரம்பிப்போம், எடுத்து படிப்போம். 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு படித்து காமிக்கிறேன், எடுத்துக்கோங்க.
மோசம் போகாதிருங்க. 6, மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். என்ன சொல்கிறார்? உபதேசிக்கிறவனா யார்? இப்போ நம்ம என்னை போன்ற ஆட்கள். உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். பாருங்கள், தசமபாகம் என்பது ஒரு விதை. இந்த விதை பார்த்திங்கன்னா விதைத்த உடனே அது உடனே டபக்குன்னு அடுத்த நாளே முளை விட்டு கிளம்பி வராது. போன வாரம் மூங்கில் மரத்தை பற்றி பேசணும் இல்லைங்களா? மூங்கில் மரம் பார்த்திங்கன்னா 7 வருஷம் தண்ணி ஊற்றிட்டே இருக்கணும் பாருங்க, வளரவே வளராது. நம்ம பாட்டுக்கு என்னப்பா இத்தனை வருஷம் விதைச்சி இன்றைக்கெல்லாம் பாருங்கள், இன்றைக்கெல்லாம் வேகத்தில் 3 மாதத்தில் 6 மாதத்தில் 9 மாதத்தில் அறுவடையெல்லாம் இருக்குது. இன்றைக்கெல்லாம் பாருங்கள், நம்ம மண்ணே நிறையா உரங்களை போட்டு சீக்கிரத்தில் எப்படி அறுக்கணும்னு சொல்லிட்டு பல காரியத்தை கண்டுபிடிச்சி மண்ணையை கெடுத்து வச்சுருக்கிறாங்க. ஆனால் சில காரியங்கள்லாம் முறைப்படி கரெக்டாக அது எத்தனை வருஷத்தில் வளரணுமோ அத்தனை வருஷத்தில் வளர்ந்தால் தான் அது எல்லாருக்கும் நன்மை பயக்கும். அது எப்போதுமே பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி எப்போதுமே பாருங்கள், ஒரு மாங்காவை எடுத்துட்டிங்கன்னா பிஞ்சிலே பழுத்துச்சுன்னா அதில் ஒரு பிரயோஜனம் கிடையாது. எந்த ஒரு காரியமே காலத்துக்கு முன்னாடியே ஒரு காரியம் கிடச்சுன்னா அதில் எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆகவே தான் கர்த்தர் அதினதின் காலங்களிலே கர்த்தர் நேர்த்தியாக செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த இடத்துல படிக்கிறோம், நம்ம நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். டைத்தை விதைக்கிறவர்கள் நிச்சயமாகவே அது ஒரு விதைப்புக்கு ஒரு இணையாக சொல்லப்பட்ட ஒரு காரியம். தளர்ந்து போகாதிருந்தால் நாம் ஏற்ற காலத்தில் அறுப்போம். சொல்லுங்கள், ஏற்ற காலத்தில் நிச்சயம் அறுவடை உண்டு. ஏற்ற காலம், நான் திரும்ப சொல்கிறேன், உடனே நடக்கின்ற ஒரு காரியம் கிடையாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலகட்டம் இருக்குது. அந்த காலகட்டத்தில் நிச்சயமான ஒரு அறுவடையை நாம் பார்க்க ஆரம்பிப்போம். அப்படி நினைக்கலாம், அப்போ இருக்குங்க ஒரு நாளாக இருக்கிறதுக்கு எங்க இன்றைக்கி நாங்கள் உட்காந்து இந்த மாதிரிலாம் கர்த்தருடைய வார்த்தைக்கிட்டு இன்றைக்கி எங்கே இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கணும், இந்த டைத்து காணிக்கெல்லாம் ஏங்க கொடுத்துட்ருக்க வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் கேட்கலாம். ஆனால் உங்களுக்கு விதையினுடைய பவர் தெரியாது. ஆனால் எந்த ஒரு மனிதன் விவசாயி போய் கேட்டிங்கன்னா விதையினுடைய பவர் அவனுக்கு என்னன்னு தெரியும். அவன் சொல்ல, இந்த விதை விதைச்சா இப்போ நான் அறுப்பேன், அந்த விதையை விதைச்சேன்னா அப்போ நான் அறுப்பேன் என்று விவசாயிக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதே போல் தான் இங்கே இருக்கிற விசுவாசிகளுக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு விதமான காணிக்கைகள் இருக்குது. அந்த காணிக்கையெல்லாம் கொடுக்கும்போது அந்தந்த காணிக்கைக்கு கூடிய ஒரு அறுவடை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறுப்போம். அந்தந்த காலகட்டத்தில் அறுவடையை நாம் சந்திப்போம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தான் ஏன் உருவாக்கி வைத்திருக்கிறார்? நம்முடைய வாழ்வில் நாம் பெருக்கத்தை அடைய வேண்டும் என்பதும், நன்மை அடைய வேண்டும் என்பதும், செழிப்பை அடைய வேண்டும் என்பதும், செழிக்கும்படியாக தான் தேவன் இப்படிப்பட்ட காரியத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. அதுதான் சொல்கிறார், இதில் நீ ஆரம்பி, இந்த செழிப்புக்காக இதில் ஆரம்பி. சில பேர் இப்போ ஸ்டார்டிங் ப்ராப்ளம் தான், ஆனால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களை நிப்பாட்ட முடியாது. கொடுக்குறவர்கள் தான் பிரச்சனை. ஆனால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நான் சொல்கிறேன் அவங்களால் நிறுத்தவே முடியாது. என்னெல்லாம் போய் நிறுத்த சொன்னேன், நான் நிறுத்தவே முடியாது. கொடுக்காம என்னாலலாம் இருக்க முடியாது, விதைக்காமல் என்னாலலாம் இருக்க முடியாது. நீங்கள் என்கிட்ட சொல்லலாம், நீங்கள் விதைக்காதீங்க பாஸ்ட்னு நீங்கள் என்ன தான் கம்பல் பண்ணாலும் என்னால் அது முடியவே முடியாது. ஏன்னா விதைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதை உங்களால் நிறுத்தவே முடியாது. அப்போ தேவன் என்ன சொல்கிறாரு? செழிப்பு நமக்கு உண்டாக வேண்டுமென்றால், நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டாக வேண்டுமென்றால் 10% மூலமாக உண்டாகும் என்பதை இங்கே மல்கியாவின் மூலமாக நமக்கு எடுத்து காண்பிக்கிறத பார்க்குறோம். அன்றைக்கு நேரத்தில் இதை சபையில் போதிக்காமல் விட்டதுனால தான் சபை இன்றைக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், சபையில் இருக்கிற விசுவாசிங்க 25% மக்கள் மட்டும்தான் நல்லா இருக்கிறாங்க. மீதி 75% மக்களும் கொஞ்சம் டவுனில் இருக்கிறாங்க. ஏன்னா இது தெளிவாக போதிக்கலை. அப்படி போதிக்கும் போது 2 பிரச்சனை உண்டாகுது. முதல்ல பார்த்திங்கன்னா, இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் போதிக்கும் போது ஊழியக்காரங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை என்னன்னா, இதெல்லாம் போதிச்சா மக்கள் நம்மளை தப்பாக நினச்சிட்டு என்னங்க பாஸ்டர் பண்ணுறது, நமக்கு எதுவும் இல்லைன்றதுக்காக தான் மக்கள் இப்படிலாம் நினைப்பாங்கன்றதுக்காகவே நிறைய ஊழியக்காரங்களாம் இந்த இடத்த எடுக்கிறது கிடையாது. சில பேர்லாம் பாருங்கள், இந்த தொடர்றது கூட கிடையாது. எதுக்குங்க நம்ம பட்டாத இதை போதிச்சுட்டு அப்படியே போயிடலாம், எதுக்கு இதை போதிச்சா மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட எண்ணம். சில பேருக்கு பாருங்கள், விசுவாசிகளுக்குள்ளே அடுத்தது விசுவாசிகளுக்குள்ள கேள்வின்னா, இதெல்லாம் டீச் பண்ண ஆரம்பிக்கும்போது அவங்களுக்குள்ள என்ன கேள்வின்னா, ஏதோ பாஸ்ட்டுக்கு தேவை ஏதோ ஒன்று ஏற்பட்டுருச்சு போல், சபைக்கு ஏதோ தேவை ஏற்பட்டுருச்சு போல், அதனால தான் இதெல்லாம் சபையில் போதிக்கிறார்கள் என்ற இப்படி
இதை போதிக்கிற ஆளும் பார்த்திங்கன்னா ஒரு சரியான ஒரு மனநிலை இல்லை, கேட்கின்ற ஆட்களுக்கும் சரியான மனநிலை. இப்படிப்பட்ட தசமபாகம் என்ற ஒரு காரியத்தெல்லாம் போதிக்க ஆரம்பிக்கும் போது அவங்க மனதில் இருக்கிறதுக்கு 2 பேருக்குமே பாருங்கள், ஊழியக்காரங்களுக்கும் ஒரு விதமான எண்ணங்கள், மக்கள் நம்மளை தப்பாக நினச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு. விசுவாசிகளுக்குள்ள ஒரு எண்ணம் என்னென்னா, இவர் ஏதோ தேவை வந்துருச்சு போல், இந்த கஷ்டம் வந்துருச்சு போல், அதனால தான் இதெல்லாம் போதிக்கிறாருன்ற இப்படிப்பட்ட எண்ணங்கள். 2 பேருமே ஒவ்வொரு கருத்துக்களை உடையவர்களாக நாம் இருந்து கொண்டே இருப்பதனால தான் பொருளாதார வாழ்வு, ஆசீர்வாதம், செழிப்பு என்று வரும்போது விசுவாசிகள் ஒரு பின்தங்கிய நிலைமையில் இருக்கிறார்கள். ஆகதான் பாருங்கள், 75% மக்கள் அவங்க எப்படி இருக்க வேணுமோ, எப்படி வாழணுமோ அப்படி வாழாமல் விட்டுட்டாங்க. அப்படி முன்னேறி போக முடியாமல் போயிட்டாங்க. ஆகவே இந்த டைத், தசமபாகம் மற்றும் காணிக்கைகள், நான் போன வாரம் சொன்னேன், தசமபாகம் காணிக்கை மட்டும் விதை என்பது கிடையாது. நீங்கள் சர்ச்சுக்கு வருவது கூட ஒரு விதை தான், ஒரு நேரம் ஒரு விதை, அன்பு காண்பிப்பது ஒரு விதை. அதே போல் தான் இது மட்டும் இல்லை, பகையும் ஒரு விதை தான், கசப்பும் ஒரு விதை தான், சண்டையும் ஒரு விதை தான். எல்லாமே விதைக்கு, எல்லாமே இந்த உலகத்தில் ஆண்டவர் சொன்னார், பூமி உள்ளளவும் இந்த விதைப்பு அறுப்பு என்பது அது மாறவே மாறாதுப்பா, அது இருக்கும் அப்படின்ட்டார். நல்லா கவனிக்கணும், இந்த விதைப்பு அறுப்பு என்பது அது மாறுவது கிடையாது. நான் சொல்கிறேன், இந்த உலகம், இந்த பூமி இருக்கிற வரையிலும் விதைப்பு அறுப்பு என்ற பிரமாணம் செயல்பட்டு கொண்டே தான் இருக்கும். பாருங்கள், இதனுடைய ஆய்வில் பார்த்தீங்கன்னா, அமெரிக்க தேசத்தில் போன்ற மேலை நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா 10% கொடுத்த ஆட்கள்லாம் இன்றைக்கு 90 தன்னுடைய வருமானத்தில், மிகப்பெரிய வியாபாரிகள், பிஸ்னஸ்மேன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தன்னுடைய வருமானத்தில் 90% கொடுக்கின்ற ஆட்களாக மாறியிருப்பதாக ஆய்வறிக்கைகள் கூறிக்கொண்டிருக்கிறது. யாருங்க? கிறிஸ்தவங்க. உதாரணம் கோல்கேட் கம்பெனி, இன்னும் பல பேர் இருக்கிறாங்க, பல நிறுவனங்கள் இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள், இங்கே இருக்கிற நம்ம மேலை நாடுகளை பற்றி சொல்லிட்டு இருக்கிறோம். ஒரு நாள் மேலை நாட்டுக்காரங்களாம் இந்திய நாட்டை பற்றி பேசுவாங்க, அதுவும் சேலத்து மக்களை பற்றி பேசுவார்கள். இங்கே சேலத்தில் ஒரு குரூப் இருக்குதாமே, அந்த குரூப் தன்னுடைய வருமானத்தில் 90% தேவ ராஜ்யத்துக்காக விதைக்கிறார்களாமே என்று நான் சொல்கிறேன். உங்களை குறித்த அப்படிப்பட்ட சாட்சிகளெல்லாம் எழும்ப ஆரம்பிக்கும். நான் சொல்கிறேன், நிச்சயம் நடக்கும். ஒரு நாள் மேலை நாடுகளில் இதெல்லாம் நம்மளை பற்றி பேசுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஊர் இருக்குதாமே, ரெட்டிப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குதாமே, சேலம்னு ஒரு ஊர் இருக்குதாமே, அந்த ஊரில் இப்படிப்பட்ட சபையில் மக்கள் தேவ ராஜ்யத்துக்காக இப்படிப்பட்ட காரியத்தை பண்ணுறாங்களாமே அப்படிலாம் சொல்கிறேன். உங்களை குறித்த சாட்சிகள் அது அகிலம் உலகம் எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிக்கும். உங்களை குறித்து நற்சாட்சிகளை அநேகர் கேள்விப்பட ஆரம்பிப்பார்கள். அப்போதான் நான் என்ன சொல்கிறேன், முதல்ல நீங்கள் 90% ஆரம்பிங்க நான் சொல்லவே இல்லையே. முதல்ல 10% ஆரம்பிங்களேன். பாருங்கள், அன்றைக்கு நேரத்தில் பாருங்கள், இந்த டைத்தை போதிக்கிற எல்லாருமே தப்பாக போதிக்கிற எல்லாருமே, நான் சொல்ல தப்பாக போதிக்கிற எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, நம்ம 10% கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க, நம்ம முழுமையும் கொடுக்கணும் அப்படின்றாங்க. அந்த முழுமையும் கொடுக்குற ஆட்கள் சொல்கிற ஆட்கள் ஏங்க நீங்கள் இந்த மாதத்தில் எவ்வளோ முழுமையை கொடுத்தீங்க, இல்லை இந்த வருஷத்தில் எவ்வளோ முழுமையை கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே பேபேன்னு முழிக்கிறாங்க. இல்லைங்க அதெல்லாம் கொடுத்துட்டாங்க. இல்லை எவ்வளோ முழுமையை கொடுத்தீங்க. அதுதான் பாருங்கள், சில நேரத்தில் பாருங்கள் 10% ஆரம்பிக்கிறவங்களும் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. இதெல்லாம் பாருங்கள், தேவனுடைய வழிகளை அவர்கள் வாழ்க்கையில் சொல்லிக் கொடுக்காம நிறுத்துவதன் மூலமாக விசுவாசிகளுடைய ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்துகிறார்கள். இந்த விதையை அழிக்கிறாங்க, இந்த விதையை ஒழிக்கிறார்கள். எப்படி இந்த கார்ப்பரேட் கம்பெனிங்க பாருங்கள், இந்த விதைகளை அழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்களோ அதே போல் சபையிலேயும் சில கார்ப்பரேட் பாஸ்டர்ஸுங்க இருக்கிறாங்க. ஹலோ, யாருங்க இருக்கிறாங்க? கார்ப்பரேட் பாஸ்டர், இது உங்களுக்கு தெரியுங்களா? இருக்கிறாங்க. பல நிறுவனங்களுக்கு கூலி ஆட்களாக போன பல ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். இவங்களால தான் ஏற்படுற பிரச்சனைகள். இவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி கார்ப்பரேட் கம்பெனி இயற்கையாகவே இருக்கின்ற விதைகள் விவசாயத்தை அழிக்க ஆரம்பித்தாங்களோ அதே போல் சபையிலையும் சில கார்ப்பரேட் பாஸ்டர்லாம் எழும்பி என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அவங்களும் செய்கிற ஒரு காரியம் இந்த விதைகளை அழித்து கொண்டிருக்கிறார்கள். விதை என்பது என்ன? தசமபாகம் என்பது ஒரு விதை. இதையும் அழிப்பதன் மூலமாக விசுவாசிகளுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கிறாங்க, விசுவாசிகளுடைய நல்வாழ்வை கெடுக்கிறார்கள், விசுவாசிகளுடைய பொருளாதார நன்மைகளை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை 100% கொடுக்க சொல்கிறாரு, 10% தான் ஆரம்பின்றாரு. இது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு நீதியாச்சே, எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு வழிமுறையாச்சே, ஒரு பெரிய ஒரு கஷ்டம் கிடையாதே. ஆகுதான் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்ட்ட அநியாயமாக கேட்கலப்பா, உன்ட்ட கேட்டது என்ன 10% தானே, 10% தானே. கர்த்தர் கேட்குறதுனா ஏதோ அவர் ஏதோ பரலோகத்தில் போய் போட்டுக்கிறது கிடையாது, போட்டுக்க போகிறாரா?
கிடையாது. இப்போ நான் போன சப்ஜெக்டில் உடன்படிக்கை பற்றிலாம் போதிக்கும் போது ஏன் கர்த்தர் இந்த உடன்படிக்கையை நம்ம கொடுத்து ஏன் நம்மளை ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலன் எல்லாம் கொடுக்குறார் என்பதற்கான பல காரணங்களெல்லாம் நம்ம பேச ஆரம்பித்தோம். எதுக்காக கர்த்தர் இதெல்லாம் இந்த 10% விதைப்பதன் மூலமாக என்ன நடக்கிறது என்பதெல்லாம் நம்ம போன பாயிண்டில் அதெல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். ஆகவே நல்லா புரிஞ்சுக்கணும், எத்தனை சதவீதத்தில் ஆரம்பிக்க சொல்கிறாருங்க? 10% ஆரம்பிக்க சொல்கிறார். 10%, 10%, 100ல் 10, வருமானத்தில் 10. சொல்லுங்கள், வருமானத்தில் 10. ஓகேங்களா? மறந்துடவே கூடாது. பாருங்கள், ஓரல் ராபர்ட்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு புகழ்பெற்ற பிரசங்கர் இருக்கிறார். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு டிபி வியாதியினால் பாதிக்கப்பட்டவர். அந்த காலகட்டத்தில் இந்த டிபி வியாதியினால் பாதிக்கப்பட்டவர்கள் மருந்தே இல்லாமல் செத்து மடிந்து கொண்டிருந்தார்கள். சாகு கிடந்த நிலைமையில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் மூலமாக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்பட்டு சபைக்கெல்லாம் போக ஆரம்பித்தார். அந்த நாட்களில் பாருங்கள், அவர் ஒரு பாரம்பரியமான ஒரு பெந்தகோஸ்து சபையை சேர்ந்ததுனால அந்த நாட்களில் அது வேணாம் இது வேணாம் அது இதுன்னு சொல்லி பாருங்கள் ஒரு தவறான ஒரு கொள்கைகளை பின்பற்றி போய் கொண்டிருந்தவர். அவர் சொல்கிறார், அந்த நாட்களில் நான் அப்படிப்பட்ட சர்ச்சில் இருக்கும்போது செருப்பு வாங்குறது கூட காசு கிடையாது அப்படின்றார். செருப்பு வாங்குறது காசு கிடையாது. அவர் சொல்கிறாரு, நான் காலேஜில் ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொல்லிட்டு நான் காலேஜுக்கே போகலை அப்படின்றார். யோசிச்சு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேருடைய நிலைமை அப்படி தான் இருக்குது. சில பேர் சொல்லலாம், ஏன்ப்பா ஸ்கூல் போக மாட்டேன்ற, ஃபீஸ் கட்ட முடியலைங்க, ஏன் காலேஜ் படிக்கல, ஏன் காலேஜ் போக மாட்டேன். இல்லைங்க, அவ்வளோ கேட்குறாங்க இவ்வளோ கேட்குறாங்க, எப்படிங்க கொடுக்குறது? அதில் தாங்க நாங்கள் போகிறதே கிடையாது. நீங்கள் எவ்வளோ பேர் பாருங்கள், சில பேர் பாருங்கள், காலேஜ் மட்டும் இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு கூட போக மாட்டேன்றாங்க. எதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேன்றாங்க? அங்கே போனால் டாக்டர் ஃபீஸ் இவ்வளோ ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? அங்கே போனால் அது இது ரிப்போர்ட் எடுக்க சொன்னால் என்ன பண்ணுறது? எல்லாமே எவ்வளோ கேட்குறாங்க தெரியுமா? சும்மா 1000 2000 கேட்டால் கூட பரவாயில்ல, எல்லாம் 10,000 20,000 50,000 வரையிலும் போயிட்டுருக்குது. ஆகவே தாங்க நாங்கள் டாக்டர் பக்கமே போகிறது கிடையாது அப்படின்றாங்க. யோசிச்சு பாருங்கள், அந்த லெவலில் தான் இவர் இருந்தார், ஓரல் ராபர்ட்ஸ். ஆனால் கிபி 1970ஆம் ஆண்டுகளிலே தேவனுடைய ராஜ்யத்துக்காக மிகப்பெரிய யூனிவர்சிட்டியை கட்ட ஆரம்பித்தார், பல்கலைக்கழகத்தை கட்ட ஆரம்பித்தார். யோசிச்சு பாருங்கள், சாதாரண ஒரு ஆள். ஆனால் தேவனுடைய வார்த்தையை உள்ளே கொண்டு போய் வைத்து விதைக்க ஆரம்பித்தார். முத கிறிஸ்தவ உலகத்துக்கு இந்த விதைப்பு அறுப்பு என்ற சத்தியத்தெல்லாம் கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய பிரசங்கியார் இந்த ஓரல் ராபர்ட் என்று சொல்லக்கூடிய பிரசங்கியார் தான். எப்படி இந்த விதைப்பு அறுப்பு அவர் சொல்ல இவ்வளோ பெரிய காலேஜை கட்டியிருக்கிறார். பில்லி கிரகாமே அவர் ஓப்பன் பண்ண வந்த டைமில் சொல்கிறாரு, ராபர்ட் உனக்கு இருக்கிற ஃபெய்த்தே கொஞ்சம் வித்தியாசமான ஃபெய்த்து. பெந்தகோஸ்து வட்டாரத்தில் முத யூனிவர்சிட்டி கட்டினவர். நிறைய பேர் சொல்கிறாங்க, ஆர்சிக்காரங்க யூனிவர்சிட்டி கட்டியிருக்கிறாங்க, சிஎஸ்ஐக்காரங்க கட்டியிருக்காங்க. யாராவது பெந்தகோஸ்தக்காரங்க கட்டியிருக்கிறாங்களா? நான் சொல்கிறேன், இந்தியாவில் அப்படி இல்லை. ஆனால் நம்ம எளிமை பண்ணுவோமே. வெளிநாடுகள் அப்படி பண்ணுறாங்க இல்லையா? வெளிநாட்டில் பெந்தகோஸ்து வட்டாரத்தில் மிகப்பெரிய யூனிவர்சிட்டியை கட்டியிருக்கிறாங்க. நம்ம இந்தியாவில் பார்க்க முடியல, தமிழ்நாட்டில் பார்க்க முடியல, அது சேலத்தில் பார்க்க முடியல. எனக்கு ஆர்சிக்காரங்க கட்டியிருக்கிறாங்கள, சிஎஸ்சி கட்டியிருக்கிறாங்கள. நான் சொல்கிறேன், ஏன் இந்த பெந்தகோஸ்து வட்டாரத்தில் ஏன் கட்ட முடியலன்னா, இந்த பெந்தகோஸ்து வட்டாரத்தெல்லாம் தரித்திரத்தை பற்றி நிறையா போதிக்கிறது, ஏழ்மையை பற்றி நிறையா போதிக்கிறது, இந்த மாதிரி செழிப்புன்ற காரியத்தெல்லாம் போதிச்சாலும் அதுக்கு எகென்ஸ்டாக தப்பாக போதிக்கிறது. இன்னும் தசமபாகம் என்ற ஒரு காரியத்தை போதிக்க ஆரம்பித்தாலே பார்த்தீங்கன்னா அதற்கு எதிர்த்தே பிரசங்கம் பண்ணுறதுனால கிறிஸ்தவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. அதனாலே பாருங்கள், ஒரு முன்னேற்றம் இல்லை. இப்போ நிறையா மக்கள் இந்த சத்தியத்தை தெரிஞ்சுட்டு எல்லோரும் விதைக்க ஆரம்பித்தாங்கன்னா அப்போ ஏராளமான காரியங்கள் இருக்கும், ஏராளமான பணங்கள் இருக்கும். அப்போ நம்ம என்ன வேணாலும் தேவ ராஜ்யத்துக்காக செய்யலாம், எதை வேணாலும் நன்மையான தேவ ராஜ்யத்திற்கென்று எந்த காரியத்தையும் நம்மால் செய்யக்கூடிய வழிகளும் வாய்ப்புகளும் உருவாக ஆரம்பிக்கும். இப்போ இல்லாதனால தான் அடைக்கி வாசிச்சுட்டுருக்குறோம். இருந்துச்சுன்னா அதெல்லாம் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா? நிச்சயமாக அவைகள் எல்லாவற்றையுமே செய்வோம். ஆமென். ஒரு தடவை இந்த ஓரல் ராபர்ட்ட இந்த பேட்டி எடுக்கிறதுக்காக ஒரு குரூப் போனப்போ அவர்கிட்ட கேட்டாங்களாம், நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க, என்ன பிஹெச்டி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாராம். அவர் சொன்னார், நான் பிஹெச்டிலாம் படிக்கலைங்க, காசு இல்லாதனால நான் காலேஜ் பக்கமே போகல. ஆனால் இன்றைக்கு என் கீழே 250 பிஹெச்டி ஆட்களுக்கு நான் வேலைக்கு அமர்த்தி அவங்களுக்கு நான் சேலரி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன்றார். எத்தனை பேருக்குங்க? அவர்கிட்ட கீழே இருக்கிற அத்தனை பேரும் பிஹெச்டி ஹோல்டர்ஸ், அத்தனை பேர் 250 பேருக்கும் அத்தனை பேருக்கும் அவர் சேலரி கொடுக்குறார். அவர் இல்லை, ஆனால் தேவ ராஜ்யத்துக்காக பல காரியங்களை செய்து முடித்தவங்க. அப்போ எல்லோரும் எதில் ஆரம்பித்தாங்க? இவ்வளோ தூரத்து முன்னேற்றத்துக்கு வந்திருக்கிறாங்கன்னா எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணாங்க? எல்லாருமே
எல்லோரும் எங்கே ஆரம்பித்தாங்கன்னா 10% ஆரம்பித்தாங்க. நான் சொல்கிற கவனமாக கேளு, உங்களை 90%, 100%லேயும் முதல்ல ஆரம்பிக்க சொல்லலை, மொத்தத்தையும் கொடுங்க அப்படின்னு சொல்லலை. முதல்ல தேவன் வைத்திருக்கிற வழிமுறைகள் 10, முதல்ல 10 ஆரம்பித்து பாருங்களேன். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை வந்து இப்போ இருக்கிற நிலைமை மாதிரி இருக்காது. ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கேள்வி கேட்டு கொண்டிருப்பீர்கள் என்றால், என் வாழ்க்கையில் வந்து ஏன் இன்னும் டெவலப் ஆகலை பாருங்கள், 1 by 1 சொல்லிட்டு இருக்கிறோம். 4 காரியத்தை காமிச்சோம், இப்போ 5வது காரியத்தை பேசியிருக்கிறோம். சில பேர் 5வது காரியத்தில் சில பேர் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கலாம், மீதம் இருக்கிற முன்னாடி இருக்கிற 4 காரியத்தில் கோட்டை விட்டுருக்கலாம். சில இடத்துல 4 காரியத்தை சரியாக ஃபாலோ பண்ணிட்டு வருவோம். இன்றைக்கு ஒருவேளை 5வது காரியத்தில் கூட நீங்கள் சரியாக செய்யாமல் இருக்கலாம். நீங்கள் செய்து பாருங்கள். நான் சொல்கிறேன், இப்போ இருக்கிற இதே நிலைமையில் நீங்கள் இருக்க மாட்டீர்கள். அப்போ ஆரம்பம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் பைபிள் போடப்பட்டிருக்குது, ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். கொஞ்சம் முடிவில் உங்கள் லைஃப்லாம் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா, இன்றைக்கி நான் என் லைஃப்பில் பாருங்கள், நான் என்றைக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டோனோ அன்றைக்கி வந்து ஒரு பெரிய அளவில் வேலைக்கெல்லாம் நான் போகல. ஆனால் முத எங்கள் ஊழியக்காரர் பார்த்தீங்கன்னா என்னை ஒரு வேலையில் சேர்த்து விட்டார். தம்பி இந்த வேலையை போய் செய்யப்பா அப்படின்னார். போனேன். கிட்டத்தட்ட சொன்ன உடனே சரிங்க பாஸ்டர்னு சொல்லி போக ஆரம்பிச்சு. நான் சொல்கிறேன் கேளுங்க, நல்லா ஞாபகம் இருக்குது. சம்பளத்தை வாங்கிட்டு அந்த சைக்கிளை அழுத்திட்டு போய் முதல்ல பிரசங்கர்கிட்ட கொடுத்த பிற்பாடு தான் திருப்தியே வந்துச்சு. அப்பா, ஒரு காரியத்தை தேவ ராஜ்யத்துக்காக முதல்ல பண்ணேன். இன்னும் நான் விதைச்ச அந்த டைம் இன்னும் என் மைண்டில் இருக்குது. விதைச்ச சீன் இன்னும் அப்படியே மனதில் இருக்குது. ஓடினது, அது தூக்கிட்டு போனது. அன்றைக்கி வந்து ஒரு பெரிய அமௌண்ட் இல்லை. அன்றைக்கெல்லாம் பாருங்கள் ஒரு 1000 தான், மாத சம்பளமே ஒரு 1000 ரூபா தான் பாருங்கள். ஆனால் அதுலேருந்து எடுத்துகிட்டு போய் தேவ ராஜ்யத்துக்காக தசம பாகத்துக்கு போய் விதைக்கிற அந்த சீன்லாம் என்னால் மறக்க முடியாது. நான் சொல்கிறேன், இன்றைக்கி நல்லா இருப்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமே, நான் அன்றைக்கி ஆரம்பித்த 10% தான் வந்து. இன்றைக்கி 10% கிடையாதுங்க. எங்கள் லைஃப்பில் வந்து டயத்தில் சில காரியத்தில் செய்தது போக அத்தனையும் தேவ ராஜ்யத்தில் விதைச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆமென். சொல்கிறது புரியுதுங்களா? ஒன்றும் இல்லை, மாதம் நீங்கள் எல்லோரும் கொடுக்குறீங்க, பண்ணுறீங்க. நாங்கள் வந்து எங்களுக்குரிய வாழ்வாதாரம் போய் மீதி காசை அப்படியே சீட்டு போட ஆரம்பிச்சிடும். சீட்டு போட ஆரம்பித்து தேவ ராஜ்யம்னு வரும்போது பாருங்கள், இந்த இடத்துக்கு ஒரு 6 lakhs செலவாச்சு. உடனே கொண்டு வந்து அப்படியே கொண்டு வந்து மொத்தத்தையும் தூக்கி போட்டாச்சு. இப்போயும் ஒரு சீட்டு போட்டுட்ருக்குறோம். வந்து யார் கொடுக்குற காசு? நீங்கள்லாம் விதைக்கின்ற அந்த விதைகள். எங்களுடைய வீட்டு வாடகை, அந்த வாடகை, இந்த வாடகை எல்லாம் போக, எங்களுடைய மற்ற காரியங்கள்லாம் போக, மீதம் இருக்கின்ற எல்லா பணத்தையும் கொண்டு போய் போடுறோம். நல்லா கவனமாக கேட்கணும், எதையுமே வீண் பண்ணுறது கிடையாது. எல்லாமே இன்னும் ஒரு டைம் வரும், அந்த தேவ ராஜ்யத்துக்குன்னு வரும்போது அப்படியே தூக்கி எடுத்து மொத்தத்தையும் விதைச்சிடுவோம். ஹலோ, இப்போ நான் சொல்லிட்டுங்களா, இங்கே இருக்கிறது அதிகமாக கொடுக்குறது யாருன்னா, யார் இங்கே வந்து கர்த்தருங்க. இந்த இடத்துல வந்து கர்த்தர் ஒருவேளை இன்றைக்கி இந்த கொடுக்குறதுல அதிகமாக கொடுக்குறது யாருன்னு இங்கே போட்டி வச்சு கர்த்தர் வந்து இங்கேருந்து அவர் ஜட்ஜி பண்ண ஆரம்பித்தார்னா, நான் சொல்கிறேன் பேர் அது என் பேராக தான் இருக்கும். தெரியுங்களா? என்னங்க ஃபஸ்ட் இப்படி சொல்கிறீங்க? எஸ், எனக்கு தெரியுது. 10% அன்றைக்கி ஆரம்பித்தோம். இன்றைக்கி எங்கள் வாழ்வையே, எங்கள் வாழ்க்கை, எங்களுடைய குடும்பம், எங்களுடைய பிள்ளைங்க, அது மட்டுமல்ல, எங்களுக்கு கடவுள் கொடுக்கின்ற எல்லாவற்றையும் கொண்டு வந்து தேவ ராஜ்யத்தில் முதலீடு செய்வது. ஆமென். சொல்கிறது புரியுங்களா? உங்கள் ஊழியக்காரன் எல்லாவற்றையும் சுருட்டிட்டு போகிற ஒரு ஆள் கிடையாது. எப்போதுமே உங்கள்கிட்ட காமிச்சிட்டு இருக்கிறோம், வந்து விதைக்கிறோம். ஏன்னா கர்த்தர் வந்து அந்த ஏழை விதவை போட்ட பார்த்துட்டு மெச்சுக்கொள்கிறார். பாருங்கள், ஒரு ஆராய்ச்சி என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி பைபிளில் வந்து யாரெல்லாம் விதைச்சாங்களோ அந்த சந்ததிகளெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அந்த விதவைகளுடைய சந்ததியை ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க. அக்யூரேட்டாக நான் பேர் சொல்லது இல்லை, ஆனால் அந்த விதவையினுடைய குடும்பங்களெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க. அந்த விதவையின் குடும்பங்கள் எல்லாமே இன்றைக்கு உலகத்திலே டாப் 1 லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. ஹலோ, அந்த விதவை 2 பணத்தை போட்டால் பாருங்கள், அந்த விதவை மட்டும் இல்லைங்க, அவங்க பிள்ளைங்க, அவங்க இன்றைக்கு வளர்ந்து வந்த அவங்களுடைய ஜெனரேஷன் தலைமுறைகளை ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க. அவங்க இந்த உலகத்திலேயே எல்லாரை விட அவர்கள் வாழ்ந்து சுகித்திருக்கிறார்கள், எல்லா காரியத்திலையும் அவங்க மேலிடத்தில் இருக்கிறார்கள் என்ற ஒரு ஆராய்ச்சி எடுத்திருக்கிறாங்க. ஹலோ, சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? ஆகுது, நான் இங்கே போதிக்கிற நான் வந்து கொடுக்காத ஒரு ஆள் கிடையாது, மொத்தத்தையும் கொடுக்கின்ற ஆள். என் வாழ்க்கையில் ருசித்து இந்த விதைப்பு அறுத்து இதன் மூலமாக வருகின்ற எல்லா காரியத்தையும் நான் வந்து உங்கள் மத்தியிலே சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆகுதான் தேவன் செழிப்புக்காக இந்த காரியத்தை வச்சிருக்கிறாரு. நான் சொல்கிறேன், வந்து இன்றைக்கி 10% ஆரம்பிக்கலாம், ஒரு நாள் நீங்களும் என்னை போல மாறுவீர்கள்.
ஹலோ, யோசிச்சு பார்த்தீங்களா? நீங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் வந்து சம்பாதிக்கிறது மற்ற காரியத்துக்காக யோசிச்சுட்டு இருப்பீங்க. இந்த சம்பாதிச்சு என்ன பண்ணலாம், சம்பாதிச்சு என்ன பண்ணலாம், எதை வாங்கலாம், என்ன பண்ணலாம், இன்னும் எவ்வளோ அறுவடை பண்ணலாம், நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. நான் வந்து என்னுடைய காரியங்களில் எனக்கு வரக்கூடிய எல்லாவற்றையும் எப்படி தேவனுடைய ராஜ்யத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், தேவனுடைய ராஜ்யத்தில் எப்படி போடலாம், தேவனுடைய ராஜ்யத்தில் எப்படி விதைக்கலாம், என்னுடைய முழுக்க 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 என்கிட்ட வர இன்றைக்கு வர அமௌண்ட்டு கூட, ஆண்டவரே இதை வைத்து உங்களுடைய திட்டம் என்ன, இதை வைத்து உங்களுடைய நோக்கம் என்ன, இதை வைத்து உங்களுடைய பிளான் என்ன, அதற்கு நேராக இந்த அமௌண்ட்டை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. ஒவ்வொரு நேரத்துலையும் சபையில் வரக்கூடிய காணிக்கைகள், தசமபாகங்கள் எல்லாவற்றையும் எடுத்து நான் அப்படி தான் ப்ரேயர் பண்ண ஆரம்பிப்பேன். அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், மொத்தத்தையும் கொடுக்கின்ற ஒரு ஊழியக்காரனுடைய வார்த்தையை தான் கேட்டுட்ருக்கிறீங்க வந்து. ஆமென். சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? சும்மா வந்து உங்களுக்கு இது ஊருக்கு உபதேசன்ற மாதிரி ஏதோ உங்களுக்கு ஏதோ உபதேசம் பண்ணிட்டு நான் வந்து என் வாழ்க்கை வந்து ஒன்றுமே கொடுக்காத ஒரு ஆள் கிடையாது. பிரசங்கின் புஸ்தகம் போவோம். பிரசங்கி 11ஆம் அதிகாரம். விதைப்போம், ஒரு நாள் நிச்சயமாக அதனுடைய அறுவடையை நாம் பார்ப்போம். 11ஆம் அதிகாரம் பிரசங்கின் புஸ்தகம் 11:1 வசனத்துக்கு நாம் படிப்போம். 11:1. உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின் அதன் பலனை காண்பாய். ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு. அநேக ஆகாரம் என்பது விதையை தண்ணீர் மேலே போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். அப்போ டைத்து தசமபாகம் என்று சொல்லக்கூடியது நம்முடைய எதிர்கால நன்மைகளை நிர்ணயிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்ற காரியம். நல்லா புரிஞ்சுக்கணும். போன வாரத்தில் தசமபாகம் என்பது விதை என்று சொல்லி போது விளக்கம் காண்பித்தேன். இன்றைக்கு என்ன தசமபாகம் என்பது என்ன? நம்முடைய எதிர்கால நன்மைகளை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு காரியம், எதிர்கால நன்மைகள் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆகதான் பாருங்கள், இன்றைக்கு விதைக்கிற நீங்கள் நிச்சயமாகவே எதிர்காலத்தில் நல்ல அறுவை. எதிர்காலம்னா ஒரு காலம் இருக்குது அப்படின்னு கிடையாது. விரைவில் அதற்கான ஒவ்வொரு விதைக்கும் ஒவ்வொரு டைம் காலகட்டத்துக்கு கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அந்த காலகட்டத்தின் அறுவடையை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். பைபிளில் யாக்கோபுன்னு ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க. ஒரு இடத்துல வந்து யாக்கோபு 10ல் 1 கொடுக்க ஆரம்பித்தார். வந்து தசமபாகத்தை கொடுப்பேன்னு சொல்லி ஆரம்பித்தார். ஆனால் யாக்கோபு அன்னைக்கே அவர் வந்து பெரிய ஆளாக மாறலை. எடுத்து படிப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் திருப்பிக்குங்க. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 22. இங்கே தான் நம்ம யாக்கோபு அவங்க மாமனார் வீட்டுக்கு போயிட்டுருக்கிறாரு. போகிற வழியில் நடந்த விஷயம் தேவன் பேசுகிறாரு. தேவன் பேசும்போது இவர் அந்த இடத்துல சொல்கிற காரியம் 22 20 19. அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன் அவ்வூருக்கு லூஸ் என்னும் பேர் இருந்தது. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியில் என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரம் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவார். ஆனால் கர்த்தனுக்கு தேவனாக இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். கவனமாக கேளுங்க. பொருத்தனை பண்ண பிற்பாடு பிற்காலத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு பொருத்தனை பண்ண எல்லாருமே அந்த பொருத்தனை நிறைவேற்றியிருக்கிறார்கள். யாக்கோபுடைய வாழ்க்கையில் தசமபாகத்தை விதைச்ச உடனே அவர் வந்து அன்றே பெரிய ஆளாக மாறல. அநேக நாட்களுக்கு பிற்பாடு தான் யாக்கோபு அந்த ஊரை விட்டு கிளம்பி தன்னுடைய ஊருக்கு கிளம்பி போகும்போது பைபிளில் புறப்படும் வெறும் கையும் கோலுமா ஆற்றை கடந்து போனவன் இப்போ அதே ஆட்டை திரும்ப ரிட்டர்ன் வரும்போது பைபிளில் போடப்பட்டது 2 பரிவாரங்கள் உடையவனாக வருகின்றான். கவனிங்க, கொடுத்த உடனே 2 பரிவாரத்தோட பரவாயில்லப்பா கொடுத்துட்ட, நீ இப்படி அடுத்த வாரமே 2 பரிவாரத்தை நான் உனக்கு கொடுக்குறேன்னு தீர்ப்போம் அப்படின்னு சொல்லலை. கொடுத்தாரு. ஏற்ற காலத்தில் நல்ல ஒரு அறுவடையை பார்த்து திரும்ப அண்ணன் வீட்டுக்கு கிளம்ப போகும்போது ரிட்டர்ன் போகும்போது கர்த்தர் 2 பரிவாரங்களை உடையவனாக கர்த்தர் அவரை மாற்றுகிறார். அப்போ பைபிள் ஆபிரகாமாக இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், இவர்கள் எல்லாருமே இந்த டைத் தசமபாக என்ற ஒரு காரியத்தை கற்று வைத்திருந்தார்கள். அடுத்த வாரத்தில் காமிக்க போகிறேன். இவங்களெல்லாம் யார் கற்றுக் கொடுத்தது? ஆபிரகாமுக்கு யார் கற்றுக் கொடுத்தது? ஈசாக்கு யார் கற்றுக் கொடுத்தது? யாக்கோபு இந்தமாரி பேசுகிறாரே, தசமபாகத்தெல்லாம் கர்த்தர் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ இதெல்லாம் யார் கற்றுக் கொடுத்தது? பிற்காலத்தில் வந்து நியாயப்பிரமாணத்தில் அது ஒரு சட்டமாகவே மோசை கொண்டு வராரு. இதெல்லாம் யார் கற்றுக் கொடுத்த காரியங்கள் என்பதை நம்ம அடுத்த வாரத்தில் பார்ப்போம். இன்றைக்கு இந்த டைமை பார்ப்போம். ஏற்ற காலத்தில் அறுப்போம்,
ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பிற்பாடு அதனுடைய பலனை காண்பீர்கள். பட் இந்த 10% 10% ஆரம்பிக்கும் போது பாருங்கள் அற்பமாக இருக்கும். வேறு ரயில் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது மெதுவாக தான் மெதுவாக டடக் டடக் டடக்டன்னு மெதுவாக தான் ஸ்டார்ட் ஆகும். என்னங்க மெதுவாக ஸ்டார்ட் ஆகுதுன்னு யாரும் யோசிக்கிறது கிடையாது. எல்லாருக்கும் தெரியும். இப்போ கொஞ்சம் ஸ்மெல்லாக இருக்கும் ஸ்டேஷனில் இருக்கிறதுனால. ரயில் தாண்டிட்டாலே நல்லா காற்று வர ஆரம்பிச்சிடும், வேகத்தில் போக ஆரம்பிச்சிடும். ஒரு குறிப்பிட்ட இடம்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா அப்படியே ஆயாசமாக இருக்கும். அப்படி வேகத்தில் போகிற அந்த இதெல்லாம் ரொம்ப ஒரு பார்க்குறதுக்கே ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். ஆரம்பம் ஸ்டார்டிங் வந்து டடக் டடக்கு மெதுவாக தான் போகும். வேகத்தில் போச்சுன்னா கொஞ்சம் தூரம் போனாலே அது வேகம் பிடிக்க ஆரம்பிக்கும் பாருங்க, அவ்வளோ வேகத்தில் போக ஆரம்பிக்கும். நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி 10 ரூபா கொடு, நாளைக்கு 20 ரூபா கத்தரை கொடுப்பாருன்னு போதிக்கல. திரும்ப சொல்கிற கவனமாக கேளுங்க. இன்றைக்கி சில நவீன ஊழியக்காரெல்லாம் சொல்கிறாங்க, அடுத்த நாள் உன் பாக்கெட்டில் வந்துடும், அடுத்த நாள் உன் பர்ஸில் வந்துடும், அடுத்த நாள் உன் பேங்க்கில் வந்துடும். இல்லை, இந்த டயத்தை விதைக்கும் போது நான் சொல்கிறேன், அதனுடைய பலனை அதன் விதைக்கான ஒரு அறுவடை சீசனில் நிச்சயமாக அந்த அறுவடையை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். இந்த 10% கொடுக்கும்போது ரயில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான், மெதுவாக தான் ஆரம்பிக்கும். ஆனால் போக போக தான் அந்த வேகம் எடுக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் முதலாவது நமக்கு தீர்மானம், உறுதி வேணும். நான் கொடுப்பேன், நான் தேவ ராஜ்யத்துக்காக, தேவன் சொன்ன மாதிரி 10% தேவ ராஜ்யத்துக்காக என்னுடைய தசம பாகத்தை விதைப்பேன் என்ற ஒரு எண்ணத்தை நமக்குள்ளாக எடுத்துக்கொண்டு இது உறுதி எடுக்கணும், தீர்மானம் எடுக்க வேண்டும். உங்கள் எல்லாரும் உடனே கொடுக்க சொல்லலை, முதல்ல தீர்மானம் எடுங்க. முதல்ல ஜெபம் பண்ணுங்க, தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, அடுத்த மாதத்துலேருந்து நான் அந்த 10% நான் ஆரம்பிக்க போகிறேன். அடுத்த மாதம் கிடையாது. சில பேர்லாம் டெய்லி லேபர்ஸ்லாம் இருக்கிறீங்க, தினந்தோறும் என்னுடைய வருமானத்தில் 10% நான் எடுத்து வைக்க போகிறேன். வாரத்தில் வீக்லி லேபர்ஸாக இருப்பீங்கன்னா என்னுடைய வாரத்தில் இருக்கின்ற காரியத்தில் நான் 10% எடுக்கிறேன். ஒருவேளை அறுவடை விவசாயிகளாக இருப்பீர்கள் என்றால் விளைச்சலிலிருந்து வரக்கூடிய இந்த போகம் வந்துச்சுன்னா 10% நான் நிச்சயமாகவே எடுத்து வை. முதல்ல தான் பண்ணணும். உடனே செய்கிற ஒரு காரியம், விதை நல்லா எடுத்து வச்சிடணும். விவசாயி போய் கேட்டிங்கன்னா முதல்ல விதை நெல்லை எடுத்து வைப்பியா, விதை நெல்லை எடுத்து வை. அப்போ தான் அந்த விதை நெல்லில் கை வைக்கக்கூடாது, விதை நெல்லை சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டு அவ்வளோதான், அடுத்து விதைக்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. அதே போல் டைத், அது வந்து ஒரு விதை. முதல்ல அந்த விதையை தூக்கி ஓரத்தில் வச்சிடணும். இது தேவனுக்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு, தேவனுக்கு, கர்த்தருக்கு தசம பாகம் எல்லாம் கர்த்தருக்குரியது என்று போடப்பட்டிருக்குது. ஆகவே இதெல்லாம் நான் டச் பண்ண மாட்டேன்னு சொல்லி அதை எடுத்து வைக்க ஆரம்பிக்கும் போது நான் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க, அதனுடைய விளைச்சல் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வளருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டு கொடுக்கின்ற ஆளாகவும் மாறக்கூடாது. அநேக நேரங்களில் நடக்கின்ற ஒரு காரியம் என்னன்னா, சில சபைகள்லாம் பாருங்கள், உணர்ச்சி, சில பேர்லாம் இதுக்குன்னே சில ஆட்களை கூட்டிகிட்டு வருவாங்க. சில பேர்லாம் பாருங்கள் கொடுக்க மாட்டாங்க, சில சபையெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அதுக்குன்னு சில பிரசங்கியார்கள் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, சபையில் மைக்கை பிடிச்சிட்டு உணர்ச்சிகளை கிளப்புவாங்க. உணர்ச்சிகளை சொல்லுவாங்க, பாஸ்டர் இன்னைக்கு முடியிறப்ப பாருங்கள் பெல்ட்டியில் நிறைய நகையாக கிடைக்கும், நிறையா கட்டாக கிடக்கும் அப்படின்னுவாங்க. இதெல்லாம் உணர்ச்சிகளை கிளப்பி நானும் பண்ணலாம். உணர்ச்சிகளை கிளப்பி விட்டு உங்கள்கிட்ட இருக்கிற காதில், கழுத்தில், மூக்கில், கையில் போட்டுக்கிறதெல்லாம் கழட்டி கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஆனால் ஒரு காரியம், உணர்ச்சிகளை கிளப்பி அதன் மூலமாக கொடுக்க வேண்டிய காரியம் கூடாது. அதுதான் நம்முடைய எந்த ஒரு பிரசவத்திலையும் பார்த்தீங்கன்னா உணர்ச்சியை கிளப்புற மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் பேசுகிறது கிடையாது, கத்துறது கிடையாது, குதிக்கிறது கிடையாது, ஓடுறது கிடையாது, இங்கேயும் அங்கேயும் இந்த இடத்த அளந்துட்டு இருக்கிறது கிடையாது. உணர்ச்சியை கிளப்புற மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் பண்ணுறது கிடையாது. எங்கேயாவது உணர்ச்சிகளை கிளப்பப்படணும்னா கொஞ்சம் கவனிக்கணும். நல்லா கவனமாக கேளுங்க. பிரசவத்தை கவனிக்கும் போது அந்த இடத்துல உங்களுடைய உணர்ச்சிகளை கிளப்பக்கூடிய காரியங்களை பண்ணக்கூடாது. உணர்ச்சிகள் கிளப்பப்படும் என்றால் அந்த உணர்ச்சிகள் அந்த டைமில் எப்பெல்லாம் உணர்ச்சிகள் கிளப்பப்படுதோ அப்போ மட்டும்தான் நல்லா இருக்கும். அதுக்குமே அப்புறமேட்டுக்கு அப்படி புஷ்ஷுன்னு போயிடும். பலூனில் காற்று ஊதின பிற்பாடு அது இறங்கின பிற்பாடு எப்படியோ அந்த மாதிரி ஆயிரும். அதே போல் தான் உணர்ச்சி வசப்பட்டோ உணர்ச்சிகளின் அடிப்படையில் கிடையாது. வந்து கர்த்தருடைய வசனம் உள்ளே போகணும், அறிவு உண்டாகணும், தேவனுடைய வார்த்தையின் வெளிப்பாட்டின் அடிப்படையில் தேவராஜ்யத்துக்காக விதைக்க வேண்டும். புரியுது என்ன சொல்ல வரேன்னு? இங்கே இருக்கிற யாரும் உணர்ச்சி வசப்பட்டு அப்பா அப்படியே புல்லரிச்சு போச்சுங்க, அப்படியே இன்னைக்கு கொடுத்துடணுங்க, இருக்கிறதெல்லாம் தூக்கி கொடுத்துடணும், அப்படி கிடையாது. வந்து நீ எப்படி கொடுக்கணும்னா முதல்ல கர்த்தருடைய வசனம் உள்ளே போகணும், அதை குறித்த அறிவு உண்டாக வேணும், அதை குறித்த ஒரு தெளிவு வரணும். அப்புறமேட்டுக்கு தான் நம்ம கொடுக்கும்போது அதில் தான் நமக்கு வந்து நல்ல எதிர்காலம் இருக்குது. உணர்ச்சி வசப்பட்டு கொடுக்குறதுல ஒன்றும் இல்லை. சில பேர்லாம் அப்படி கொடுத்தவங்க இருக்கிறதெல்லாம் போண்டியானவங்க தான் நிறைய பேர்.
இப்படி சொல்லியே எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க, ஆனால் என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. ஆகதான் இப்படி போதிக்கிற ஆட்களால் இந்த இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் போதிக்கிறவங்க சொன்னால் சொல்கிறாங்க பாருங்கள், பிரசங்கியார்கள் நல்லா இருப்பாங்க, ஆனால் கொடுக்குறவங்க தாங்க ஓட்டாண்டியாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு கருத்தையும் சபைக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஏன் தசம பாகம் ஆசீர்வாதத்தை போதிக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க, ஆனால் ஆசீர்வாதத்தை பற்றி கேட்குற ஆட்கள் அப்படியே தானே இருக்கிறாங்க என்ற ஒரு கேள்வி என்கின்ற ஒரு கருத்து ஏன் கிறிஸ்தவ சபையில் அதிகமாக வந்துச்சுன்னா, இது எல்லாவற்றுக்கும் காரணமே உணர்ச்சி வசப்பட்டு கொடுப்பதனால் ஏற்பட்ட காரியங்களை ஒழிய கர்த்தருடைய வார்த்தை உள்ளே போய் அதை மனதில் வைத்து அதை தியானித்து எஸ் என் ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறாரு அதை குறித்த ஒரு அறிவு வந்து அப்படி கொடுக்கின்ற ஆட்களாக மாறாமல் உணர்ச்சி வசப்பட்டு கொடுக்கின்ற ஆட்களாக மாறக்கூடாது. புரியுதுங்களா? விசுவாசிக்கணும், விசுவாசித்து கொடுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும், உணர்ச்சியில் விஷயம் கிடையாது, விசுவாசத்தில் தான் எஃபெக்ட் இருக்குது. பக்கத்தில் சொல்லுங்கள், உணர்ச்சியில் ஒன்றும் கிடையாது, விசுவாசத்தில் தான் விஷயமே இருக்குது. புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். எங்கேயாவது இப்படி தான் கேள்விப்படுவீங்க, உணர்ச்சி பாருங்கள், அந்த சபையில் பாருங்கள் இப்படிலாம் மக்கள் வந்து அப்படியே அள்ளி கொடுக்குறாங்க, இங்கே கிள்ளி தான் கொடுக்குறாங்க அப்படின்னு. நான் சொல்கிறேன், நீங்கள் கிள்ளி கொடுக்குறீங்களோ அள்ளி கொடுக்குறீங்களோ, தேவனுடைய வார்த்தை உள்ளே போகணும், இருதயத்தில் வைக்கணும், அதை தியானிக்கணும், அதை குறித்து ஒரு அறிவு உண்டாகணும். அதனால் உண்டாகின்ற விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதன் விளைவாக தான் நம்ம வந்து கொடுக்கின்ற ஆட்களாக மாற வேண்டுமே ஒழிய உணர்ச்சி வசப்பட்டு பாருங்கள், ஒரு வாரமாக தசமமாகத்தான் போதிக்கிறதுனால வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுற வாரம் இவர் மூச்சு போட்டு இருக்கிறாரு, அது நிமித்தமாக கிடையாது. திரும்ப சொல்கிறேங்க, அவன் நல்லா கவனமாக கேளுங்க. இதெல்லாம் பாஸ்டர் பாவம் இதெல்லாம் போதிக்கிறதுக்காவது ஏதோ சில சொல்லுங்க, அந்த ஆள் கத்துறதுக்காவது ஏதோ போட்டு போகலாம்ப்பா அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஆனால் பிச்சை எடுக்கிறதுக்கு வரல, ஏதோ சில இடத்த கொஞ்சம் மேஜிக் காமிச்சு அது காமிச்சு இது காமிச்சு அப்புறம் திருவோட எடுத்துகிட்டு ரவுண்டாக வந்து அப்படி ஆக்கிட்டாங்க. அப்படி ஆக்குறது கிடையாது. பாருங்கள், திரும்ப சொல்கிறேன், இதை கேட்கணும், உள்ளத்தில் கொண்டு போய் வார்த்தையை வைக்கணும். அடுத்தது அதை குறித்த ஒரு அறிவு, அதை குறித்த ஒரு விசுவாசம் நமக்குள்ளாக வர ஆரம்பிக்க வேண்டும். அதுதான் பாருங்கள், அப்படி போகும்போது ஒருவேளை நீங்கள் கொடுத்துட்டு சாப்பிட முடியாத ஆளாக இருந்தாலும் நான் சொல்கிறேன், அற்புதங்களுக்கு நீங்கள் தப்ப முடியாது, ஆசீர்வாதத்தை நீங்கள் தப்ப முடியாது. அதுதான் நீங்கள் இனிமேல் எப்படி வாழ போகிறேன் என்ற தீர்மானத்தை இன்றைக்கு எடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமேன். இனிமேல் நான் இப்படி இருக்க போகிறேன், ஒருவேளை என் வாழ்க்கைக்கு தான் பிரச்சனையா, அப்போ இந்த பிரச்சனைக்கு தீர்வு, என் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு என்ன, இதை சரியாக கொடுக்காமல் ஏற்பட்டதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனை நான் பார்த்துட்டேன், இனிமேல் இந்த பிரச்சனை நான் இருக்க மாட்டேன், இந்த காரியத்தை கொடுத்து என் விசுவாச வாழ்க்கையை நான் துவக்க போகின்றேன். கவனமாக கேளுங்க, இது லேசான காரியம் கிடையாதுங்க. திரும்ப சொல்கிறேன், இந்த ரயில் கிளம்புறது போல தான் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், போகிற அளவுக்கு நான் சொல்கிறேன். இதை விதைக்க ஆரம்பிக்கிற ஒரு ஆள் விதைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, திரும்ப சொல்கிறேன், உங்களால் கொடுக்கறத நிறுத்த முடியாது. கொடுக்குற வரையில் தான் ஸ்டார்டிங் ப்ராப்ளம். ஆனால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா நான் சொல்கிறேன், உங்களுக்கு கொடுக்குற அளவை உங்களால் நிறுத்த முடியாது. நீங்கள் கொடுக்க உங்கள் பக்கம் எல்லா பக்கமும் செழிப்பு நிரம்பி வழிவதை பார்ப்பீங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் செழிப்பாக இருக்கும், எந்த பக்கம் திரும்பினாலும் உங்களுக்கு வழிகள் வாய்ப்பதை பார்ப்பீங்க, எந்த பக்கம் திரும்பினாலும் உங்களுக்காக கதவுகள் திறக்கப்படுவதை பார்ப்பீங்க, எந்த பக்கம் போனாலும் அனுகூலம், எந்த பக்கம் போனாலும் தயவு, எந்த பக்கம் போனாலும் இரக்கங்கள் உண்டாவதை நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கள் சொல்லுவீங்க, நான் நினச்சே பார்க்கல இந்த இடத்துல இவ்வளோ ஃபேவர் உண்டாகுன்னு. ஆனால் தேவன் உங்களுக்காக அங்கே ஃபேவர் உண்டாக்கியிருப்பார். நான் சொல்லி செழிப்பு என்பது பணம் மட்டும் கிடையாதுங்க, எல்லா காரியத்திலும் வாழ்ந்திருப்பதை பற்றி பேசுகிறேன். நல்லா புரிஞ்சுக்கணும். செழிப்புனா ஏதோ பணம் வருது, பணம் நிறையா உங்களுக்கு ஓகோன்னு கொட்ட போகுது அப்படின்னு நான் சொல்ல வரல. எல்லா விதங்களிலும் நீங்கள் நன்றாக இருப்பது தெய்வ திட்டமாக இருக்கிறது. சில கேட்குறாங்க, எங்க கர்த்தர் உடனே தரமாட்டாரா, ஏன் இப்படி லேட்டாக தான் கொடுப்பாரா என்ற கேள்வி அநேகருக்கு உருவாகலாம். அதற்கு பதிலை பார்ப்போம். யாத்திராகம புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தை இருப்பீங்க. ஏன் சில நேரத்தில் உடனே தசமம் கொடுத்து அந்த காலத்தில் தான் கிடைக்குமா? ஏன்னா விதையாச்சே, விதைச்ச உடனே அந்த காரியத்தை எதிர்பார்க்க முடியாதுல்ல. தசமம் பாகம் என்பது விதை, விதைச்ச உடனே அடுத்த நாளே கிடைக்கும்னா நிச்சயம் சொல்கிறேன், இப்போ ஏதோ அப்படி கண்டுபிடிச்சிருக்காங்களான்னு, விவசாயத்தில் கூட அப்படி எதுவும் கண்டுபிடிச்சிருக்காங்களா? இன்றைக்கி விதைச்சு நாளைக்கு அறுக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்களா? சொல்லுங்கள், எனக்கு தெரியல. ஒருவேளை தெரிஞ்சிச்சுன்னா நான் நீங்கள் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரியும், நான் கேள்விப்பட்டவர்களும் இன்றைக்கி விதைச்சு நாளைக்கு அறுவடை பண்ணுற மாதிரி எங்கேயாவது கண்டுபிடிச்சிருக்காங்களா? இல்லை, ஆராய்ச்சியில் கூட இல்லை.
அப்போ தசமபாகம் என்பது அது விதை, விதைச்ச உடனே நாளைக்கே வரும் நான் சொல்லலை. நான் சொல்கிறேன், இந்த விதைக்கான சீசன் என்று ஒன்று இருக்கிறது. அதுதான் சிலருடைய கேள்வி, தசமபாகம் கொடுத்தா உடனே ஆசீர்வதிக்க மாட்டாரா, உடனே தரமாட்டாரா என்ற கேள்விக்கு பதில் என்ன? 23ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். 25ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு படித்து காமிக்கிறேன். 25, உங்கள் தேவனாகிய கர்த்தரையை சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன், கற்பம் இழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன், எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன், நீ செல்லும் இடமெங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன், உன் முகத்திற்கு முன் நின்று ஏவியரையும் கானானியரையும் ஏத்தியரையும் துரத்திவிட குளவிகளை உனக்கு முன்னே அனுப்புவேன், தேசம் பாழாய் போகாமலும் காட்டு மிருகங்கள் உனக்கு விரோதமாய் பெருகாமலும் இருக்கும்படி நான் அவர்களை ஒரே வருஷத்திற்குள்ளே உன் முன்னின்று துரத்தி விடாமல் நீ விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் வரைக்கும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் உன் முன்னின்று துரத்தி விடுவேன், சிவந்த சமுத்திரம் தொடங்கி பெலிஸ்தீன் சமுத்திரம் வரைக்கும், மனாந்திரம் தொடங்கி நதி வரைக்கும் உன் எல்லையாயிருக்கும்படி செய்வேன், நான் அந்த தேசத்தின் குடிகளை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன், நீ அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுவாய். கவனமாக கேளுங்க, என்ன சொல்கிறாருன்னா, நான் அவர்களை ஒரே வருஷத்திற்குள்ளே உன் முன்னின்று துரத்தி விடாமல், அதாவது இவங்க கானானுக்குள்ளே கானானை சுதந்திரிக்க போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி சொல்கிறார், நீ உள்ளே போனனுமே அங்கே 7 வகையான ஜாதியின மக்கள் அங்கே உள்ளே இருப்பாங்க, அந்த 7 விதமான ஜாதி மக்களையும் உடனே நீ துரத்திட மாட்ட, நானும் துரத்திட மாட்டேன், வெளியே அனுப்பிட மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்களெல்லாம் உள்ளேருந்து வெளியே அகற்றுவேன் அப்படின்ட்டார். நீ கேட்கலாம், என்னங்க இந்த ஆண்டவர் இப்படி பண்ணுறாரு, இந்த கானானுங்க உள்ளே போனோமே அவங்களால வெளியே அனுப்பிட வேண்டியதானே? இல்லை, சில வேலையை உங்களை கொண்டு செய்வார், சில வேலைகளை நமக்காக பல பேரை செய்ய வைப்பார். புரியுதுங்களா? சில காரியத்தை உங்களால் பண்ண முடியாது, சில காரியத்தை நல்லா கவனமாக கேளுங்க, சில விஷயத்தை உங்களால் பண்ண முடியாது, ஆனால் அந்த விஷயத்தை செய்கிறதுக்கு சில ஆட்கள் இருப்பாங்க. அந்த ஆட்கள் ஏன் வச்சிருக்கிறனால சில ஆட்களை சில நீங்கள் கேட்கலாம், ஏங்க இந்த ஆளை பேசாமல் என் சீன்லேருந்து தூக்கிட வேண்டியதானே, இவங்களால பெரிய பிரச்சனைங்க. சில பேருடைய வாழ்க்கையில் பல பேர் உங்களுடைய சீனில் பெரிய டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க. அது யார் கூட யாராக வேணாலும் இருக்கலாம். நான் அப்படி ஏக்குதப்பா சொல்லிவிட்டு இவங்க அவங்கன்னு சொல்லிட்டு அந்த உறவு முறைகள் கூட சொல்ல விரும்பல. இந்த உறவு முறை சொன்னாலும் உடனே டக்குன்னு உங்களுக்கு உடனே என்ன ஆயிரும், கற்பனைக்கு வந்துடும். ஆமாம் அப்படின்னு திரும்ப சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் சில பேர்லாம் பாருங்கள், நம்முடைய லைஃப்பில் இருப்பாங்க, நமக்கே தெரியும், ஆண்டவரே இது பேசாமல் இது தூக்கிட வேண்டியதானே, அடித்து தூக்கி நகர்த்திட வேண்டியது, இது இருக்கிறதெல்லாம் பெரிய டிஸ்டர்பாகவே இருக்குது, பெரிய காரியமாகவே இருக்குது, பெரிய டார்ச்சராகவே இருக்குது அப்படி நம்ம நினச்சிருக்கலாம். கர்த்தர் சொல்லப்பா, கவனமாக கேளு, சில விஷயத்தை நீ பண்ண முடியாது, ஒன்று உயர்த்துவதற்காக அவங்கள வச்சு தான் அந்த காரியத்தை பண்ணணும், அதனால உன் காரியம் நடக்கிறவங்களும் அவங்க இருந்துட்டு தான் இருப்பாங்க, அது அந்த இடத்த விட நீங்காது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அது அந்த இடத்தை விட்டு துரத்தப்படும். புரியுதா? நான் உங்களுக்கு சொல்கிற விஷயங்கள் புரியுதா? நீங்கள் ஒரு வேளை சிலருக்காக ஜெபம் பண்ணலாம், ஆண்டவரே இவங்களை என் வாழ்க்கையில் தூக்கிடுங்க, அகற்றிடுங்க, அப்படி பண்ணிடுங்க, இப்படி பண்ணிடுங்க. சில நேரத்தில் உடனே நடக்காது, ஆனால் நடக்கும், ஒரு நாள் நடக்காது. ஆனால் நான் சொல்கிற சில காரியங்களை தேவன் உங்கள் வாழ்க்கையில் பல காரியத்தை வச்சுருக்கிறார், திட்டம் நிறைவேற்றுவதற்காகவே சில ஆட்களை உங்கள் லைஃப்பில் வச்சுருப்பார். நீங்கள் அகன்று போகும், என்னை விட்டு அகன்று போகும், இந்த பாத்திரம் என்னை விட்டு அகன்று போகும்னு சொன்னால் கூட அகன்று போகாது. ஆனால் தேவனுடைய திட்டம் நிறைவேற காலகட்டத்தில் அது அந்த பாத்திரம் சீன் உங்கள் லைஃப்பில் உள்ள வரவே வராது. இங்கே கூட பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாரு, ஒருவேளை அவங்களால வெளியே அனுப்பிட்டேன்னா அது நாடு மாதிரி இருக்காதுப்பா அப்படின்ட்டார். இன்னும் சில காரியத்தை அவங்கள வச்சு தான் பண்ணணும், சில காரியத்தை அவங்க தான் பார்த்தெல்லாம் பண்ணணும். இந்த கானானியரும் ஏவியரும் எபூசியரும் ஏனாக்கியரும் இதுதான் அவங்க பண்ணுற சப்ஜெக்ட் தான், அவங்க பண்ணுற காரியம் தான் இதெல்லாம். இன்னொன்று சொல்கிறேன் பாருங்களேன், இப்போ அவங்க நல்லாவே புரியும். இந்த நார்த் இந்தியன்ஸ்லாம் நிறைய பேர் நம்ம தமிழ்நாட்டில் வேலைக்கு வந்திருக்காங்களே, வேலை செய்கிறாங்களா, வேலை செய்யலையா? செய்கிறாங்க. பாருங்கள், இந்த உதாரணத்துக்கு இளம்பிள்ளையில்
அதிகபட்சம் அது இளம்பில் மட்டுமே எல்லா ஏரியாவிலும் வந்துட்டாங்க. நான் அங்கே நடந்த ஒரு காரியத்தை மட்டும் சொல்கிறேன். அங்கே சில வேலை முதலாளிகள்கிட்ட சில பேர்ட்டெலாம் பேசும்போது, எங்கள் பேசாமல் இவங்களெல்லாம் அவங்கவுங்க இடத்துக்கு அனுப்பிட வேண்டியதானே அப்படின்போது, பாஸ்டர் இவங்களெல்லாம் அனுப்பிட்டால் நம்ம ஊருக்காரன் எவனுமே வந்து இந்த வேலையை செய்ய மாட்டான் பாஸ்டர். இந்த கெமிக்கலில் போய் நின்று அந்த சாயத்தை போய் பிடிச்சி அங்கே போய் மூச்சை பிடிச்சிட்டுலாம் டம் கட்டில் நம்ம ஆட்கள் உங்களுக்கே தெரியாதா, 10 மணிக்கு வருவாங்க, அப்போ தான் மெதுவாக ஆடி அசைஞ்சு வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்புறம் 11 மணி 11:30 ஆனாலே டீ போண்டா சாப்பிட போயிடுவாங்க. அதுக்கே 1/2 மணி நேரம் போட்டுருவாங்க. அப்புறம் 1.5 மணி நேரம் அதாவது 1.5 மணி நேரம் வேலை செஞ்சு டீ காஃபி, அப்புறம் 1.5 மணி நேரம் வேலை செஞ்சு அப்புறம் லஞ்சுக்கு போனாலும் அது ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுவாங்க. கடைசியில் 5 மணி ஆச்சுன்னா 5 மணிக்கு முன்னாடியே போய் கை கழுவ போயிடுவாங்க. 4:30 கிழங்கு 5 மணிக்கு வேலை விட்டு வெளியே போகணும்ல. உங்களுக்கு புரியுதா? அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏங்க இவங்களெல்லாம் வெளியே அனுப்பிட்டா இந்த வேலையை நம்ம ஆளுக்கு செய்ய மாட்டானுங்க அப்படியே சொல்கிறாங்க. நம்ம ஆட்கள் கை வைக்க மாட்டாங்க, நம்ம ஆட்கள்லாம் இறங்கி பண்ணுற ஆட்கள் கிடையாதுங்க அப்படின்றாங்க. புரியுதா? சில விஷயங்களை சில ஆட்களை வச்சு பண்ணால் தான் கரெக்டாக நடக்குது. ஹலோ, அவங்களாம் அகற்றும், அவங்களாம் போகட்டும், அவங்களெல்லாம் இல்லாமல் போகட்டும்னு நினச்சா தமிழ்நாட்டில் பல வேலைகள் நடக்காமலே போயிடும். ஆனால் நல்லா கவனமாக கேளுங்க, அவர்கள் தமிழர்கள் எழும்புகிற வரையிலும் அவங்களாம் இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் தாவீது வர வரையிலும் சவுளை கர்த்தர் அந்த சிங்காசனத்தில் உட்கார வச்சுருந்தார். நீ நினைக்கல சவுல் சாதாரண ஆள் கிடையாது. சவுல் வந்து இப்படிலாம் பண்ணிட்டானுங்க, எதுக்குங்க கர்த்தர் வந்து அவனை போய் சிங்காசனத்தில் உட்கார வைக்கணும்? ஏன்னா சவுல் இன்னும் வரல, தாவீது இன்னும் வரல. தாவீது வர வரலும் வேற இல்லை, அந்த ஆள் அங்கே தான் சவுல் அங்கே தான் இருந்தாகணும். தாவீது என்ட்ரு ஆகிட்டார்னா சவுலுக்கு அங்கே வேலை இல்லாமலே போயிடும். அதே போல தான் உங்கள் லைஃப்லேயும் சில காரியங்கள் வந்து ஏன் முழுமையாக உடனே ஏன் கிடைக்கல, உடனே சில காரியங்கள் ஆகவில்லை என்றால் நல்லா புரிஞ்சுக்கணும். சில காரியங்கள் வந்து கர்த்தர் சில காரியத்தை லேட் ஆகுறாரு, சில காரியம் தாமதமாகுது, சில காரியம் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், கர்த்தர் அதினதின் காலங்களில் நேர்த்தியாக செய்கின்ற தேவனாக இருக்கின்றார். ஆமென். அதுதான் பாருங்கள், சிலது நமக்கே கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வாழ்க்கையில் அகற்றுவதை நீங்கள் பார்ப்பீங்க. என் வாழ்க்கையில் நிறைய பார்த்துருக்கிறேன். ஸோ லைஃப்பில் அந்த சீன் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன், இருக்கும். ஆனால் கொஞ்ச நாள் பிற்பாடு அந்த சீனே என் லைஃப்பில் இல்லாத அளவுக்கு தேவன் பண்ணிடுவார். நான் கவனமாக கேளுங்க. சில பேர்லாம் பாருங்கள், சில ஆட்களை பாருங்கள், அமெரிக்காவில் ஒரு கணக்கெடுப்பு சொல்கிறாங்க, நீங்கள் நிறைய பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள்கிட்ட 100 கோடி கொடுத்தா கூட, எத்தனை கோடி? 100 கோடியை கொடுத்தா கூட 100 கோடியை அவங்க எவ்வளோ நாளாக செலவு பண்ணுவாங்கன்னா 2 வருஷத்தில் 100 கோடியை காலி ஆக்கிடுவாங்களாம். இப்போ எல்லாம் அப்படி இல்லை, ஃபஸ்ட்டு 1 வருஷத்துலேயே கோடியெல்லாம் காலி ஆக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. வந்து கவனமாக கேளுங்க, ஒன்றும் தெரியாதவன் கையில் அத்தனையும் கொடுத்தீங்கன்னா பெரிய பிரச்சனை தான். புரியுதா? அதாவது பணத்தை கொடுத்த அருமை இல்லாத ஆட்கள்கிட்ட போய் 1 கோடியை கொடுத்து பாருங்கள், என்ன பண்ணுவாங்க? எல்லாமே வீணாக தான் போக ஆரம்பிக்கும். சொல்கிறது உங்களுக்கு புரியுது? ஏன் சில விஷயங்கள் வந்து நம்ம கைக்கு வந்து சில காரியங்கள் கிடைக்காம இருக்குது, ஏன் லேட் ஆகுது அப்படி என்றால் அதை குறித்த விஷயம் புரியவர்களும் காரியம் புரியவர்களும் நமக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். என்றைக்கு நமக்கு அதை குறித்த அறிவு வருதோ அன்றைக்கி நம்ம கையில் கிடைச்சா ரொம்ப நல்லது. நம்ம கையில் அதை குறித்த அறிவே இல்லாமல் நம்ம கையில் கிடைச்சோன்னா எவ்வளோ பெரிய ஆபத்து தெரியுங்களா? ஒன்றும் இல்லை, நான் அடிக்கடி சொன்னோம் இல்லையா, நான் ஊழியத்தை ஆரம்பித்தப்போ எங்கள் பாஸ்டர் 19 வயசில் ஊழியத்துக்கு உள்ளே என்ட்ரு ஆகிட்டேன். அப்போ சொன்ன, தம்பி 19 வயசு தனியாக போகிறது நல்லதுப்பா, கல்யாணம் பண்ணிட்டு போ அப்படின்னார். ஒரு வேளை 19 வயசில் கல்யாணம் பண்ணி நான் ஊழியத்துக்கு வந்திருந்தேன்னா இன்றைக்கி நான் இங்கே ஊழியம் பண்ணியிருக்கவே முடியாது. ஏன்? இந்த குரங்கு கையில் பூமாலை கொடுத்த மாதிரி தான். சொல்கிறது புரியுதுங்களா? என்ன பண்ணோம்? குரங்கு கையில் பூமாலை கொடுத்தீங்கன்னா அதுக்கு பூவை பற்றி ஒன்றும் தெரியாது, எல்லாம் பிச்சு போட்டு போயிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் எந்த ஒரு காரியமும் பாருங்கள், தெரியாத ஆட்கள், தெரியாத விஷயங்கள் எல்லாமே கர்த்தர் அதினதின் காலங்களில் நேர்த்தியாக செய்கின்ற தேவனாக இருக்கிறார். திரும்ப சொல்கிறேன், எந்த ஒரு காரியத்தை குறித்த ஒரு அருமை பெருமை தெரியாத ஆட்கள்கிட்ட எந்த ஒரு காரியம் போனால் அதை அவங்க சரியாக பயன்படுத்த முடியாது, தெரியாது. உங்களுக்கு புரியுதா? சில நேரத்தில் ஏன் இந்த பிளெஸ்ஸிங் நம்ம கையில் வரல, இந்த ஆசீர்வாதம் ஏன் வரல? இல்லை, கர்த்தர் கரெக்டாக உங்கள் கை கிடைக்கும்படி பண்ணுவார். அதை குறித்த அறிவு, அதை குறித்த சத்தியம், அதை குறித்த வெளிப்பாடு உங்களுக்கு உருவாகும் என்றால் நிச்சயம் உங்கள் கையில் கிடைக்கும்படி கர்த்தர் வழிகளை உருவாக்குவார்.
அதுதான் கர்த்தர் வந்து வாழ்க்கையில் பல கோட்பாடுகளை வச்சிருக்கிறாரு. இந்த கோட்பாடுகள் எல்லாவற்றையும் நாம் கற்றுக்கொள்வதன் மூலமாக நல்ல எதிர்காலத்தை நாம் பார்க்க முடியும். நிச்சயமாக நீங்கள் உயர்வீர்கள், முன்னேறுவீர்கள். தேவன் படிப்படியாக உங்களை உயர்த்துவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். புரியுதா? உடனே இல்லை, திரும்ப சொல்கிறேன், உடனே இல்லை. படிப்படியாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆக உங்கள் எதிர்காலத்துக்காக நல்ல தீர்மானங்களை இன்றைக்கு எடுக்க வேண்டும். பின்னாடி நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க, அதற்கான தீர்மானங்களை இன்றே எடுங்கள். நீங்கள் தான் ஆரம்பிக்கணும். உங்களுக்காக இன்னொருத்தர் வந்து ஆரம்பிக்க மாட்டார். நீங்கள் தான் டைத்து கொடுக்கணும். உங்களுக்காக இன்னொருத்தர் வந்து இல்லைங்க அவங்க கொடுப்பாங்க, அது போதும், அப்படி இல்லை. உங்கள் நல்வாழ்வுக்காக நீங்கள் விதைக்க ஆரம்பிக்க வேண்டும். அவங்க பைபிளில் புறப்பட்டிருக்குது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பா. உங்களை ஆத்துமா வாழணும், வளரணும். உங்களை ஆத்துமா வளர வளர நான் சொல்கிறேன், செழிப்பு, நல்வாழ்வு, வாழ்ந்திருப்பாய் என்று சொல்லக்கூடிய காரியங்கள் படிப்படியாக நடக்க ஆரம்பிக்கும். சொல்லுங்கள், வளர வளர ஆத்துமா வாழணும். ஆத்துமாவில் தேவனை குறித்து, தேவனுடைய காரியங்களை குறித்து, தேவன் நமக்காக வைத்திருக்கிற நன்மைகளை குறித்து, தேவன் நமக்காக வைத்திருக்கிற சகல ஈவுகளை குறித்து ஒரு அறிவு நாளுக்கு நாள் முன்னேறி கொண்டே போகணும். ஆகுது ஞாயிற்றுக்கிழமை எதுக்கு வரோம்? ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி வந்து அறிவு கொஞ்சம் வளர்ந்துருக்கு, தேவனை குறித்து அறிவு வளர்ந்துருக்குது. அடுத்த வாரம் ஏன் வருகின்றோம்? தேவனை குறித்து இன்னும் கொஞ்சம் அறிவில் வளருவதற்காக தான். ஆகுதான் கர்த்தரை விசுவாசித்து மேலே வாருங்கள். சும்மா கிடையாது. தேவன் வரணும், வார்த்தை கேட்கணும், விசுவாசிக்க வேண்டும். அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையிலே மேலே வருவது நல்ல விஷயங்கள். புரியுதுங்களா? தேவனை குறித்து எந்த ஒரு அறிவும் இல்லாமல், விசுவாசம் இல்லாமல் வளருவது வளர்ச்சியே கிடையாது. அது வந்து குறப்பிரசவம் மாதிரி வந்து. அதுதான் விதைப்பு அறுப்பு என்ற காரியத்தை விசுவாசிக்க வேண்டும். விதைப்பு என்ற ஒரு காரியம் என்று இருக்கும் என்றால் நிச்சயமாக அடுத்தது என்ன இருக்குது? அறுப்பு என்பது நிச்சயம் உண்டு. விதைச்சாதாங்க அறுவடை வரும். விதைக்காமல் எப்படி அறுவடை பார்க்க முடியும்? நல்ல காலம் எப்படி நல்ல காலம் எப்போ வரும்? விதைச்சாதான் நல்ல காலமே வரும். விதைக்காமல் அறுவடை எந்த விவசாயியும் பார்க்க முடியாது. அதே போல் விதைக்காமல் எந்த விசுவாசியும் தேவனிலிருந்து வரக்கூடிய அளவில்லாத ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. நீ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கிறார். அந்த சித்தத்துக்கு யார் யாரெல்லாம் தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் மேலே வராங்க. ஆகவே இந்த வாழ்க்கை மாற வேண்டும் என்பதற்காகவே, இந்த கஷ்டத்தின் வாழ்க்கை மாற வேண்டும் என்பதற்காகவே, இந்த வியாதியின் வாழ்க்கை, தரித்திரத்தின் வாழ்க்கை மாற வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் வழிகளை வைத்திருக்கிறார். அதில் 5வது வழி தான் தசம பாகம் என்று சொல்லக்கூடிய வழி. நான் சொல்கிறேன், இது வந்து சபையில் இருக்கிற 25% மக்களுக்கு மட்டுமல்ல, சபையில் இருக்கின்ற 100% மக்களுக்கும் தேவன் ஏற்படுத்தின வழி. நான் அந்த போன வாரத்தில் ஆரம்பிக்கும் போது சபையில் 25% நல்லா இருக்கிறாங்கன்னு சொன்ன, அவங்களுக்காக மட்டும் கிடையாது. 25% மக்கள் கேட்டு அவங்க மட்டும் நல்லா இருந்தால் போதும் என்பதற்காக கர்த்தர் இந்த வழியை உருவாக்கலை. நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற 100% மக்களும் நீங்கள் இதை கேட்டு விசுவாசித்து உங்கள் வாழ்க்கையில் வளர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவேதான் இங்கே இருக்கிற எல்லாரும் செழித்தே ஆக வேண்டும். ஆமேன். உங்கள் நல்லாக்காமல் விட போகிறது கிடையாது. ஆமேன். நீங்கள் உங்களை வந்து உங்களை கீழே போக விடமாட்டோம். ஒவ்வொரு வாரமும் எதுக்காக இதில் போதிச்சுட்டு இருக்கிறோம்? ஒவ்வொரு வாரமும் இதை கேட்டு 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 நீங்கள் மேலே வர வேண்டும் என்பதற்காக தான். ஆமேன். வழியே இல்லை என்பது கிடையாது. இவ்வளோ வழி இருக்கிறது என்பதற்காக தான் கர்த்தர் சபையை வச்சிருக்கிறார். சபையில் போதிக்கிறதுக்காக தான் எங்களை போன்ற ஆட்களை வைத்திருக்கிறார். நான் சொல்கிறேன், இந்த வழியை தசம பாகம் என்ற வழியை உங்கள் வாழ்க்கையில் தீர்மானித்து செயல்படுத்துவீர்கள் என்றால் உங்களுக்காக வானத்தின் மதகுகளெல்லாம் திறக்கப்படுவதை பார்ப்பீர்கள். ஆமேன். ஆக தசம பாகம் கர்த்தர் என்னை செழிப்பாக்குவதற்காக வைத்திருக்கிற மிக அற்புதமான பிரம்மாண்டமான வழி. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், வானத்தின் மதகுகளாம் உங்களுக்காக திறக்கப்படும். ஆகதான் உங்கள் நல்வாழ்வுக்காக இன்றைக்கி நீங்கள் தீர்மானங்களை எடுத்தே ஆகணும் பாருங்கள். ஆமேன். இங்கே இருக்கிற யாரும் கஷ்டத்தில் வாழ வேண்டும் என்பது திட்டம் அல்ல, ஏழையாக இருக்க வேண்டும் என்பது திட்டம் அல்ல. திரும்ப சொல்கிற, கர்த்தர் ஏதோ ஒரு சிலருக்காக கர்த்தர் வச்சிருக்கிற வழி கிடையாது. சிலர் சொல்லுவாங்க, யாரோ ஒருத்தர், சில பேர் சபையில் சொல்லுவாங்க, யாரோ ஒருத்தருக்காக கர்த்தர் பேசிட்டு இருக்கிறாருங்க அப்படின்னு. நான் இன்றைக்கி என்ன சொல்கிறேன், யாரோ ஒருத்தருக்காக இன்றைக்கி பேசலைங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். சில பேர் சில சொல்லுவாங்க, இந்த இடத்துல யாரோ ஒருவருக்காக கர்த்தர் இந்த வார்த்தையை பேசி கொண்டிருக்கிறார், தேவனுடைய பிள்ளையே அப்படின்னுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒருத்தருக்கு இல்லை, இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும், இந்த சீட்டில் உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொருவருக்கும், இந்த இயற்கையில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அந்த வழியை போதித்து கொண்டே இருக்கிறார். ஆமென்.
புரிஞ்சுக்கிட்டீங்களா? எல்லாரும் கர்த்தர் ஒரே அளவு தான் வச்சிருக்கிறாரு. இதை செயல்படுத்தி பாருங்கள், வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பீர்கள். அப்போ ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம் மலர வேண்டும் என்றால் எல்லாமே விதைப்பு அறுப்பில் தான் ஆரம்பமாகின்றது. சரி, இந்த தசம பாகத்தை கொடுக்கும்போது நம்முடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஒரு 4 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு தடவையும் அந்த டைத்தை கொடுக்கின்ற நேரத்தில் நம்முடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். இதை நம்ம தேவன் ஏன் இதை இப்படி வச்சிருக்கிறாரு, இந்த விஷயத்தை இந்த டைத் என்று சொல்லக்கூடியது முதலாவது பார்த்தோம், இது விதை. ரெண்டாவது பார்த்தோம், இந்த விதை அது படிப்படியாக வளரும், அந்தந்த காலகட்டத்தில் அதனுடைய பலனை கொடுக்கும் என்று சொல்லி ரெண்டாவது காரியத்தை தியானித்தோம். மூன்றாவது என்னத்தை தியானிக்க போகிறோம் என்றால், இந்த டைத்தை நம்ம கொடுக்கும்போதெல்லாம் நம்முடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். அதாவது இந்த டைத் தசமபாகம் எடுத்து நம்ம கொடுக்கும்போதெல்லாம் கர்த்தர் எதற்காக அதை கொடுத்துருக்கிறார் என்றால், நல்லா கவனமாக கேட்கணும், இதை எதற்காக கொடுத்துருக்கிறார் என்றால், ஒருவர் அதை விதைக்கும் போது என்னத்தை காமிக்கிறாங்கன்னா, நல்லா கவனமாக கேளுங்க, தசமபாகத்தின் மூலமாக நம்ம கொடுப்பதன் மூலமாக கர்த்தர் என்னத்தை காண்பிக்க விரும்புகிறாருன்னா, நான் தான் உன்னுடைய வாழ்க்கையின் ஆதாரமாக இருக்கிறேன் என்பதற்கு அத்தாட்சி நீ விதைக்கின்ற விதை தான்ப்பா அப்படின்றார். நான் உன்னுடைய வாழ்க்கையில் ஆதாரமாக இருக்கிறேனா இல்லையா என்பதற்கு முக்கிய சாட்சி என்ன, முக்கிய ஆதாரம், அதுதான் கர்த்தர் தான் ஆதாரமாக இருக்கின்றார். நல்ல கவனமாக திரும்ப சொல்கிறேன், தசம பாகத்தை கொடுக்கும்போது நீர் தான் என்னுடைய ஆதாரம் என்பதை காமிக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையினுடைய வேலை என்னுடைய ஆதாரம் அல்ல. இதை பற்றி நிறைய பேசணும், ஆனால் அந்த டைத்துக்காக இந்த காரியத்தை எடுத்து பேசியிருக்கிறேன். என் வேலை என்னுடைய ஆதாரம் அல்ல, நீர் என்னுடைய ஆதாரம். இப்போ விதைக்கிறது மூலமாக என்னத்தை காமிக்கிறோம், கொடுக்கறது மூலமாக என்னத்தை காமிக்கிறோம், ஆண்டவரே எல்லாமே உங்கள்கிட்ட தான் வருது. இப்போ உங்கள்கிட்ட வந்தது என்பதை நான் அங்கீகரிக்கிறேன் என்பதற்கு அடையாளமே இந்த டைத்து தான். ஆமென். நல்லா புரியுதுங்களா? தசமபாகம் என்பது என்ன? நீங்கள் விதைக்கும் போது என்னதை காமிக்கிறீங்க, தேவனின் ஆதாரம் என்பதை காண்பிக்கிறீர்கள். விதைக்கும் போது என்னதை காமிக்கிறீங்க, இன்றைக்கி எல்லாம் எப்படி என் வாழ்க்கையில் வந்தது, என் வாழ்க்கையில் இன்றைக்கு வந்திருக்கிற எல்லா காரியத்துக்கும் நீர்தான் என்பதற்கு ஒரு அங்கீகாரம் தான் இந்த டைத். கொடுப்பதன் மூலமாக அதை காமிக்கிறோம், அங்கீகரிக்கிறோம். கொடுப்பதன் மூலமாக ஆதாரம் என்பதை அங்கீகரிக்கிறோம். ஆதாரம் அது மட்டுமல்ல, நீ கர்த்தரின் ஆதாரம், இன்றைக்கி எனக்கு கிடைச்சது எல்லாத்துக்கும் எல்லாமே உங்கள்கிட்ட இருந்தால் வருகிறது என்பதை அங்கீகரிக்கிறோம். அது மட்டுமல்ல, என்னுடைய எல்லா ஆசீர்வாதத்துக்கும் தேவன் தான் காரணர் என்பதை இதன் மூலமாக காண்பிக்கிறோம். அது மட்டுமல்ல, என் எல்லா தேவைகளையும் சந்திக்கிற தேவன் நீர். முழுக்க டைத் என்பது என்ன? கர்த்தரின் ஆதாரம். யாரெல்லாம் கர்த்தரின் ஆதாரம் என்று சொல்கிறாங்களோ, நான் கர்த்தரின் ஆதாரம் சும்மா வாயிலகவா பேசிட்டு போகிற ஆள் கிடையாது. அதை நிரூபிக்கிற ஒரு இடம் என்ன? டைத். தசமபாகம் கொடுப்பதன் மூலமாக என்னத்தை காண்பிக்கிறோம், நீரின் ஆதாரம், எனக்கு எல்லாம் உங்கள்கிட்ட வருது ஆண்டவரே என்பதை அங்கீகரிக்கின்ற ஒரு ஆட்களாக நாம் மாறுகின்றோம். அதாவது ஒரு விவசாயியை போய் கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, விதைக்கிற ஒரு விவசாயி போய் கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க, ஏங்க நீ விதைக்கிறேன், நாளைக்கு இதாங்க எனக்கு சாப்பாடு போட போகுது சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? நீ விதைக்கிறேன், இதாங்க நாளைக்கு என் பிள்ளைங்களாம் நான் உட்காந்து சாப்பிட்றதுக்கு, என் பிள்ளைங்க உட்காந்து சாப்பிட்றதுக்கு, என் அடுத்த தலைமுறை உட்காந்து சாப்பிட்றதுக்கு நீங்கள் விதைச்சாதாங்க நாங்களாம் உட்காந்து சாப்பிட முடியுங்க சொல்கிறாங்களோ இல்லைங்களா? அவங்களுக்கு தெரியும், நீங்கள் விதைச்சாதான் நாளைக்கு சாப்பிட முடியும். அதே போல் தான் டைத்துன்னு சொல்லியிருந்தீங்க, நான் விதைச்சாதான் நான் நல்லா இருக்க முடியும். எல்லா விதங்களையும் என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லா காரியத்திலும் எனக்கு ஆகாரத்தை கொண்டு வரக்கூடிய ஆற்றல் நான் விதைக்கின்ற டைத்துக்கு இருக்குது, தசம பாகத்துக்கு இருக்கின்றது. ஆகவே மனிதன் செய்வது எல்லாமே விதைப்பது, நீர் பாய்ச்சுவது மட்டும்தான். ஒரு விவசாயி எடுத்துங்க, விதைக்கிறது அவன் வேலை, பண்படுத்தி விதைக்கிறான். நான் உங்கள் உள்ளத்தை பண்படுத்தி கொண்டிருக்கிறேன், அடுத்து நீங்கள் விதைக்க போகிறீங்க, பண்படுத்துகிற வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். விதைக்கிறது உங்கள் விதைக்கிற பண்படுத்தி லேண்டை பண்படுத்திட்டு இருக்கிறேன், நீங்கள் அடுத்து விதைக்கணும். கவனிங்க, ஒரு விவசாயி பண்படுத்தி விதைச்சிட்டு அது நீர் பாய்ச்சி ஒவ்வொரு நாளும் இத்தனை வருஷத்தில் அறுவடை வருதுன்னா அத்தனை வருஷம் அவரெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பான் இல்லைங்களா? இல்லைங்க இன்றைக்கி விதைச்சிட்டு தண்ணி ஊற்றிட்டேன்னு சொல்லி போயிடுவானா? அவன் என்ன பண்ணுறான், அடுத்த நாளும் போகிறான். சிலதுக்கு பார்த்தீங்கன்னா சிலதுக்கு
ஒரு தண்ணி சிலது தேங்கி நிற்கும், அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் பார்த்து திரும்ப உடனே தண்ணி நிறைய ஊற்ற மாட்டாங்க, அழிவு போயிடும்னு தெரியும். அதுக்கு குறிப்பிட்ட டைமில் போய் தண்ணி ஊற்ற ஆரம்பிப்பாங்க. ஆனால் கவர்மெண்ட் ஒரு காரியம் சொல்கிறேன், விதைப்பது நீர் பாய்ச்சுவது நம்முடைய வேலை, விளைய செய்வது கர்த்தருடைய வேலை. அதுதான் தசமபாகத்தை விதைக்கிறோம், அதை விளைய செய்து உங்கள் கையில் பன்மடங்காக இடம் கொள்ளாமல் போக மட்டுமான ஆசீர்வாதத்தை கொண்டு வர வைக்கிறது, அமோக விளைச்சலை கொண்டு வர வைக்கிறது கர்த்தருடைய வேலை. ஆமென். சொல்கிறது புரியுதுங்களா? ஒரு விவசாயி எப்படி விதைச்சிட்டு அவனு பாருங்க, வானம் பார்த்த பூமி கடவுள் ஒரு விளைச்சலை தருவார்ன்ற ஒரு நம்பிக்கையில் போகிறான். நம்மளும் டைத்துன்ற விதையை விதைச்சிட்டு கர்த்தரனை ஆசீர்வதிப்பார். கர்த்தரை எவ்வளவு ஆசீர்வதிப்பார்னு எனக்கு தெரியாது, ஆனால் பைபிளில் போடப்பட்டிருக்குது, தசமபாகத்தை கொண்டு வா, இத்தனை விளைச்சல் அத்தனை இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹலோ, சில விதைக்கெல்லாம் சொல்லுவாங்க, ஒரு விவசாயி ஒரு காரியத்தை விதைச்சானா இவ்வளோ இருக்கலாம் அவ்வளோ இருக்கலாம்னு சொல்லுவான். ஆனால் டைத்து தசமபாகத்துக்கு இவ்வளோ இருக்கலாம் அவ்வளோ இருக்கலான்ற ஒரு நியதி கிடையவே கிடையாது. தேவனுடைய திட்டம் என்ன? இடம் கொள்ளாமல் போ, நீ தசமபாகத்தை கொண்டு வா, நான் வானத்தின் மதைகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டுமான ஆசீர்வாதத்தை உன்மேல் வருஷிப்பேன். திரும்ப சொல்கிறதுக்கு மெஷர்மெண்ட்டே கிடையாது. நார்மலாக இருக்கிற விவசாயி ஒரு விதையை விதைச்சிட்டு இவ்வளோ அறுவடை இருக்கலாம்னு சொல்லி அவனுக்கு மெஷர்மெண்ட் இருக்கும். ஆனால் தசமபாகத்துக்கு மெஷர்மெண்ட்டே கிடையவே கிடையாது. 10 விதைக்கும் போது எவ்வளோ அறுக்க போகிறீங்க யாராவது சொல்ல முடியுமா? இங்கே இருக்கிற யாரும் சொல்ல முடியாது. அது அளவே இல்லை, எவ்வளோ வேணாலும் அறுவடை உண்டு. சில பேர் வாழ்க்கையில் பார்த்துருக்கிறேன், நான் வந்து சும்மா அதெல்லாம் சொல்லலை, என் வாழ்க்கையில் நிறைய காரியத்தை பார்த்துருக்கிறேன், என் வாழ்க்கையில் பார்த்துருக்கிறேன், ஆகவே இதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். எவ்வளவு அறுக்க முடியும்? இடம் கொள்ளாமல் போக மட்டுமாக. அதுதான் விவசாயி என்று சொல்லக்கூடியவன் அவன் ஒரு பிரமாணத்தோடு வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். அதே போல் விசுவாசின்னு சொல்லக்கூடியவனும் ஒரு பிரமாணத்தோடு வேலை செய்ய ஆரம்பிக்கணும். நீ விதைக்கிற நிச்சயம் நான் அறுப்பேன். அதுதான் பாருங்கள், ஒரு விவசாயி நிலத்தை நம்பியோ திறமையை நம்பியோ இல்லை, அவன் கடவுளை நம்பி விதைக்கிறான் இல்லைங்களா? சில இடத்துல வந்து ஏன் கடவுளை நம்பி விதைக்கிறான்னா, ஒருவேளை நிலம் நல்லா இருந்து எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் உரம் கரெக்டாக போயிட்டுருக்கலாம். ஒரு மிகப்பெரிய ஒரு சீற்றம் வந்துச்சுன்னா, ஒரு புயல் காற்றோ ஒரு மிகப்பெரிய காற்றோ மிகப்பெரிய மழையோ வந்து சேதப்படுத்தலாம். ஆக தான் விதைச்சிட்டு அவன் அடுத்து எங்கே பார்க்குறான்னா கடவுளை பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்போ நிலத்தை பார்க்கக்கூடாதா? எல்லாம் கரெக்டாக பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே கடவுளே, எதுவும் பெரிய புயல் வந்துடக்கூடாது, பெரும் மழை வந்துடக்கூடாது, பெரிய காற்று வந்துடக்கூடாதுன்னு அவன் எப்படி வந்து கடவுளை எதிர்பார்க்கணும்? நம்மளும் சொல்கிறேன், தேவன் எதிர்பார்க்க பைபிளில் போடப்பட்டிருக்குது, விதைச்சிட்டு கர்த்தரை எதிர்பாருங்க. கர்த்தர் பூமியின் கனிகளை பட்சிக்கிறவைகளை உன்னிமித்தம் கண்டிப்பேன். நீ விதைக்கிற விதையை நீ விதைச்ச பிற்பாடு கர்த்தர் சொல்கிறார், இங்கே பாரு, இந்த கனியை பட்சிக்கிற எதையுமே நான் உன் வாழ்க்கையில் அனுமதிக்கவே மாட்டேன். பூமியின் கனிகளை பட்சிக்கிறவங்களை உன்னிமித்தம் கண்டிப்பேன்னா, உள்ளே போயிடுவேன், தொற்றுவேன், உள்ளே போய் அழிச்சிடுவேன், இந்த விதையை ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுவேன். முடியாது. உன்னிமித்தம் அவர் இல்லை, உன்னிமித்தம் கண்டிப்பேன்னா கண்டிக்கிறதுனா உங்களுக்கே தெரியும், மிரட்டுறது. அவனை உள்ளே போயிடுவேன், உள்ளே கால் வச்சிருவேன், எங்கே வச்சுப்பாரு அப்படின்ற மாதிரி தான். இந்த விசுவாசி மேலே கையை வச்சிருவேன். இந்த விசுவாசி டைத் கொடுக்குற விசுவாசி பூமியின் கனிகளை பட்சிக்கிறவைகளையும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை பட்சிக்கிறவைகளையும் உங்களுடைய செழிப்பை பட்சிக்கிறவர்களையும் உங்கள் நிமித்தம் கண்டிக்கிற ஆண்டவராக தேவன் இருக்கிறார். ஆமென். அதுதான் பாருங்கள், நான் போன வாரம் சொல்லும்போது சொன்னலையா, அந்த கிராமங்கள்லாம் போய் பாருங்கள், இந்த விதைப்பு அறுப்பெல்லாம் எவ்வளோ நடக்கிறது என்பதை. இன்றைக்கெல்லாம் எல்லாம் மாடி தோட்டமாகவே போயிடுச்சு. கிராமங்களுக்கு போங்கன்னா மாடி தோட்டத்தை போய் பார்த்துட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ வரப்போகுது? சரி, அதாவது பண்ணுறாங்களே பாஸ்டர், சரி போ. இந்த சிவகாமி அம்மா இருக்கிறாங்க பாருங்க, அவங்க சொல்லுவாங்க, ஒரு 5 சென்ட் கிடைச்சா போதுங்க, நான் விதைச்சி நிறைய அறுவடை பண்ணிடுவேங்க. நம்ம ஊரில் ஒரு 5 சென்ட் கிடைக்க மாட்டேன்னுது. சில ஆட்களுக்கெல்லாம் லேண்டை கொடுத்து பாருங்க, நல்லா விதைச்சி அறுவடை ஏராளம் பார்க்க ஆரம்பிப்பாங்க. நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்கிறேன், அது எப்படி விவசாயத்தில் அதிகம் போகிறதுமோ, இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன போதிச்சுட்டு இருக்கிறேன், தசமபாகம் என்பது ஒரு விதை. தேவராஜ்யத்தில் விதைச்சு பாருங்கள், அறுவடை எப்படி வரும்
அது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இவ்வளோ தான் அறுப்பீங்கன்னு சொல்லலை. கணக்கில் அடங்காததை நீங்கள் அறுவடை செய்வதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். புரியுதுங்களா? எப்படி ஒரு விவசாயி விதையின் பிரமாணத்தை நம்பி விசுவாசிச்சு விதைச்சி கடவுளை எதிர்பார்க்கிறனோ, இங்கே இருக்கிற விசுவாசியும் விசுவாச பிரமாணங்கள், விதைப்பு அறுப்பு என்ற பிரமாணத்தை விசுவாசித்து விதைச்சிட்டு கர்த்தரை எதிர்பார்த்து பாருங்க, கர்த்தர் ஏராளமான காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்கிறவராக இருப்பார். ஆமென். சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? விதைக்கும் போது நல்லா புரிஞ்சுக்கணும். விதைக்கும் போது ஒரே தாட், உங்கள் நல்ல எதிர்காலம் அதை மட்டும்தான் பார்க்கணும். கர்த்தருக்காக விதைக்கின்ற அவ்வளோதான். உங்கள் மனதில் பார்த்தீங்கன்னா வேறு எந்த காரியமும் வரக்கூடாது. சில பேர் கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா தசமபாகன்ற காரியத்தில் வேறு காரியத்தில் இது தசமபாகத்தை வச்சுட்டு சில பேர் மற்ற காரியத்தில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. தசமபாகம் என்றால், பாஸ்டர் இது சர்ச்சுக்கு ஏதோ தேவை வந்துடுச்சு போல், சர்ச்சு கட்டுறதுக்காக தசமபாகம் கொடுக்குறேன், மிஸ்ரி ஊழியத்துக்காக தசமபாகம் கொடுக்குறேன், சர்ச்சு வாடகை கட்டுறதுக்காக தசமபாகம் கொடுக்குறேன். நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற யாருக்கு டைத் கொடுக்கும்போது ஒரு நாளும் அந்த எண்ணம் வரக்கூடாது. டைத் உங்கள் எதிர்காலத்துக்காக. ஹலோ, என்ன வந்துடக்கூடாது. தசமபாகம் கொடுக்கும்போது இது இந்த தேவை அந்த தேவை அப்படி நம்முடைய தாட்டில் வரவே கூடாது. இது டைத் என்பது, திரும்ப சொல்கிறேன், சபை கட்டுவதற்காகவோ வாடகை கட்டுறதுக்காகவோ மிஷனரி ஊழியங்களுக்காகவோ எந்த காரியத்துக்காக கிடையாது. டைத் அது உங்களுடைய எதிர்காலத்துக்காக, நன்மைக்காக, உங்கள் வாழ்வில் இடம் கொள்ளாமல் போக மட்டுமான அறுவடைக்காக. ஆமென். சில பேர்லாம் இப்போ தசமபாகத்தை பிரித்து இப்படி எழுதி வச்சுருவாங்க. இந்த தசமபாகம் இந்த தேவை அந்த தேவை அது இது கிடையாது. டைத்து செப்பரேட். மற்ற காணிக்கைகள் மற்ற காணிக்கையை அதுக்கு இதுக்குன்னு கொடுக்கலாம். ஆனால் டைத்து என்று வரும்போது மட்டும் நல்லா புரிஞ்சுட்டு, உங்கள் நன்மைக்காக, உங்கள் எதிர்காலத்துக்காக, உங்கள் வாழ்க்கையில் நல்ல அறுவடை வர வேண்டும் என்பதற்காக விதைக்கிறீர்கள். ஆமென். புரியுதுங்களா? என்றைக்குமே ஒரு விவசாயி எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு கவனமாக கேளுங்க, விவசாயி எடுத்துக்கிட்டிங்கன்னா விதைக்கும் போது ஐயோ விதை போகுதே, எந்த விவசாயி அழுது பார்த்துருக்கிறீங்களா? கண்ணீர் வடித்து பார்த்துருக்கிறீங்களா? பைபிளில் போடப்பட்டிருக்குது, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான், அள்ளி தூவும் விதையை விதைக்கிறவன் சந்தோஷத்தோடு வருவான் போடப்பட்டிருக்கு. எந்த விவசாயம் இன்னைக்கு கூட யாரும் போவதில்லை. அவனுக்கு தெரியும், அதை வாரி இறப்பான் பாருங்க. அவனுக்கு தெரியும், இவ்வளோ அறுக்க போகிறேன், அவ்வளோ சந்தோஷம். ஆமென். ஆகதான் விசுவாசிகள் டைத்தை கொடுக்கும்போது கூட ஐயோ கையிலேருந்து போகுதே. ஹலோ, மாசானா நாளைக்கு வேறு 1ஆம் தேதி, சில பேருக்கு இன்றைக்கே அமௌண்ட்லாம் வந்திருக்கும். ஆனாலும் என்ன பண்ண, ஐயோ போகுதுன்னு ஒரு நாளும் நீங்கள் தசமபாகம் என்ற ஒரு காரியம் வரும்போது நான் சொல்கிறேன், ஒரு நாளும் உங்கள் மனதில் ஒரு விசனம் விடக்கூடாது. உங்கள் மனதில் ஒரு கசப்பு வந்துடக்கூடாது. உங்கள் மனதில் ஒரு வெறுப்பு வந்துடக்கூடாது. விசனமாயம் அல்ல, கட்டாயமாயம் அல்ல என்ற ஒரு காரியம். ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும் நீங்கள் உங்களை விதையை எடுத்து வைக்கும் போதெல்லாம் சந்தோஷத்தோடு எடுத்து வைக்கணுங்க. ஆமென். ஹலோ, ஆமென். நான் அப்படி தான் பண்ணுறேன். ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அதாவது விதைக்கும் போது நல்லதாக எடுத்து வைங்க. காணிக்கை போடும்போது கூட பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு இப்போ ஒரு பெரிய ஒரு ஆள்கிட்ட கொடுக்க போகிறோன்னா மற்ற யாரும் பாரு கிஃப்ட் ஏதோ ஒரு கிஃப்ட் வாங்கினா கூட அழகாக அது சைன் நல்ல பேக்லாம் பண்ணி கொண்டு வந்து போடுறாங்க. கிஃப்ட் இல்லைங்களா? ஒரு ஏதோ ஃபங்க்ஷன் போனால் எப்படி கொண்டு போகிறாங்க, அப்படியே வாங்கிட்டு பிடிச்சிக்குன்னு சொல்கிறாங்களா? அது அழகாக கிஃப்ட் பேக் பண்ணி அது மேலே அப்படி ரிப்பன் அழகாக கட்டி அதுக்கு மேலே ஒரு பூவை வச்சு எவ்வளோ அழகாக கொடுக்குறாங்க. நான் சொல்ல, தசமபாகம் காணிக்கை கொடுக்கும்போது கூட அப்படிப்பட்ட உள்ளம் உண்டாக வேண்டும். சந்தோஷத்தோடு ஒரு நாளும் அளவு மூச்சா கொடுக்காதீங்க. ஐயோ போகுதே என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்காதீங்க. நீ விதைச்சி பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கான வழிகள், பல வழிகளை திறப்பதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். நல்லா சில நேரத்தில் அதனுடைய விளைச்சலை நிறைய பார்த்துருக்குறேன். சும்மா இல்லைங்க. கர்த்தருக்கு கொடுத்துட்டு எவ்வளவோ அறுத்துருக்கிறேன்லாம் எங்கள் வீட்டில் சொல்லுவேன். சொல்லும்போது கர்த்தர் பண்ணுறார், கர்த்தர் செய்கிறார். விதைத்ததற்கான பலன்
விதைத்ததற்கான அறுவடை இது என்பதை காண்பிப்பேன். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், அநேக நேரத்தில் தசமபாகம் கொடுக்குறவர்கள் தப்பான எண்ணத்தோடு கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. முதல்ல அந்த எண்ணங்களால் தூக்கி எறியணும். நீங்கள் தசமபாகம் கொடுக்கும்போது இதுக்கு அதுக்குன்னு சொல்லக்கூடாது. தசமபாகம் நல்லா புரிஞ்சுக்கணும், தசமபாகம் என்பது உங்கள் நல்வாழ்வுக்காக. நீங்கள் கொடுக்கும்போது ஏன் நல்வாழ்வுக்காக கொடுக்குறேன், என் எதிர்காலத்துக்காக கொடுக்குறேன். இல்லைங்க பாஸ், இதை வச்சு கட்டடம் கட்டுறதுக்கு, பில்டிங் கட்டுறதுக்கு, இடம் வாங்குறதுக்கு இல்லை 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 இல்லை. இதை நான் கொடுக்குறேன்னா என் நல்வாழ்வுக்காக, என் எதிர்கால நல்வாழ்வுக்காக, நான் நல்லா இருக்கிறதுக்காக இதை நான் தேவராஜ்யத்தில் விதைக்கின்றேன். ஆமென். எந்த ஒரு விவசாயம் பார்த்தீங்கன்னா சொத்த விதையெல்லாம் எடுத்து விதைச்சிட்டு இருக்க மாட்டாங்க. அவனுக்கு நல்ல விதைகளை தான் எடுத்து விதைச்சிக்கிட்டு இருப்பார்கள். அதே போல் உங்கள் நல்ல விதைகளை விதையுங்கள். என் நாளைக்கு நீங்கள் நல்லா இருப்பதற்காக இன்றைக்கு விதைக்க ஆரம்பியுங்கள். விவசாயியை போல விசுவாசித்து விதைக்க ஆரம்பியுங்கள். ஆமென். இதுதான் பெருக்கத்துக்கான தேவன் வைத்திருக்கிற மிகப்பெரிய வழி, மிகப்பெரிய ஊற்று உங்கள் வாழ்க்கையில் திறப்பதை பார்ப்பீர்கள். அப்போ உங்களுடைய காணிக்கை தசமபாகம் என்று சொல்லக்கூடியது உங்கள் வாழ்க்கையில் எதிர்கால செழிப்பு, பொருளாதார நல்வாழ்வுக்காக நீங்கள் விதைக்கின்ற ஒன்று. ஆமென். பயமுறுத்தலை. சில சபையில் நீ தசமபாகம் மட்டும் கொடுக்கலன்னா கர்த்தர் உன் கையை உடைப்பார், காலை உடைப்பார்லாம் இங்கே நான் சொல்கிறது இல்லை. என்னைக்காவது சொல்லி கேட்டிருக்கீங்களா? என்னைக்கா திட்டி கேட்டிருக்கீங்களா? அது உங்கள் திட்டத்துக்காக இந்த சப்ஜெக்ட் எடுக்கவே கிடையாது. திரும்ப நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக சப்ஜெக்ட் பேசிக்கிட்டு வரோம். சில சொல்லுவாங்க, நீங்கள் தசமபாகம் கொடுக்கல பாரு, ஹாஸ்பிட்டலில் போய் உனக்கு 1000 ரூபா கொடுக்கறதுக்கு வலிக்குது, உனக்கு 10,000 ரூபா கொடுக்கறதுக்கு வலிக்குது, பாரு ஹாஸ்பிட்டலில் போய் 1 லட்சம் கட்ட போகிற அப்படின்வாங்க. சில பேர் இந்த ஆள்கிட்ட திட்டு வாங்குறது பேசாமல் கொடுத்துட்டு போயிடலான்னு சொல்லி அப்படி கொடுக்குறவங்களாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. व्यसनமாகி கொடுக்குற ஆட்கள்லாம் அப்படி நான் சொல்கிறேன், அப்படி கொடுக்க கூடாது. நான் கொடுக்கும்போது அதை விதையாக எண்ணி நினைத்து கொடுக்க வேண்டும். அது நிச்சயம் விளையும். இது கொடுக்கும் ஒவ்வொரு டைம் நல்லா கவனிக்கணும். இன்றைக்கி ஒரு காரியம் சொல்கிறேன், விதைக்கும் போது எப்படி விதைக்கணும்னா, கர்த்தர் என் ஆதாரம், எனக்கு வரக்கூடியதெல்லாம் அங்கேருந்து வருது, அவர்கிட்டருந்து வாங்கி நான் அவர்கிட்ட அந்த காரியத்தை விதைக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தை பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை தள்ளாட ஒட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. ஆமென். விதைக்கும் போதெல்லாம் இப்படிப்பட்ட எண்ணத்தோடு விதைப்போம். எழுந்து நிற்போம். இன்றைக்கி அருமையான காரியங்களை பார்த்தோம். முதலாவது நம்ம பார்த்த காரியம் டைத், தசமபாகம் விதை. ரெண்டாவது பார்த்தோம், தசமபாகம் என்பதுக்கு காலகட்டங்கள் இருக்குது, நிச்சயமாக அறுவடை உண்டு. மூன்றாவதாக தசமபாகத்தை குறித்து பார்க்கும்போது, அதை கொடுக்கும்போது நம்முடைய உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், எண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்கணும். தசமபாகத்தை கொடுக்கும்போது கர்த்தரின் ஆதாரம் என்பதற்கு ஒரு அத்தாட்சியை நம்ம கொடுக்குற விதைக்கிற விதை தான். நல்லா கவனமாக கேளுங்க. விதைக்கிற ஒவ்வொரு டைத்தை கொடுக்குற எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, கர்த்தரின் ஆதாரம் என்பதை காண்பிக்கிறீர்கள். இந்த கொடுக்காத ஆட்கள் அதுக்கு ஆப்போசிட் தான். நான் சொல்ல விரும்பலை. கர்த்தர் உங்கள் ஆதாரம், என் வாழ்க்கையில் எல்லாம் அவர் தான் கொடுக்குறாருன்னு தெரிகிறவர்கள் கண்டிப்பாக டைத்து நீங்கள் கொடுக்கலாம். டைத் கொடுக்குறவங்க அதை காமிக்கிறாங்க. டைத் கொடுக்காத ஆட்கள்லாம் உங்களுடைய எண்ணங்கள், உங்கள் ஆதாரத்தை வேற எங்கேயோ வைத்து கொண்டிருக்கிறீர்கள்ன்ற அர்த்தம். ஆகவே உங்கள் ஆதாரம் கர்த்தர் தான் என்பதற்கு அடையாளம் தசமபாகத்தை கொடுக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காரியம். முழுமையை கொடுங்கள், அறகுறையாக கொடுக்காதீங்க, விதையை உடைச்சி கொடுக்காதீங்க. விதையை முழுமையாக, உங்கள் விளைச்சலின் விதையை முழுமையாக போடுங்கள். இல்லைங்க என் விளைச்சலை தான் இவ்வளோ கொடுத்தா போதும் நீங்கள் நிர்ணயம் பண்ணாதீங்க. நிறைய பேர் டைத்தை நம்ம நிர்ணயம் பண்ணிட்டு இருக்கிறோம். இவ்வளோ கொடுத்தா போதுங்க, இவ்வளோ கொடுத்தா பத்தாதா, இவ்வளோ கொடுத்தா போதாதா. சில பேர்லாம் அப்படியே பேசுகிறாங்க, நான் கேட்டிருக்கிறேன். இவ்வளோ கொடுத்தா போதாதா, இவ்வளோ நிறைய போடணுமா, சபையில் தான் அவ்வளோ அவங்க நிறைய பேர் கணக்குன்னா சபையில் தான் அவ்வளோ பேர் இருக்கிறாங்களா, அவ்வளோ பேர் போட்டால் ஏதோ அவருக்கு வாழ்க்கை வாழ தெரியாதா. உடனே நம்முடைய கெஸ்ஸிங், நம்ம யோசனை. இல்லை தேவன் டைத்துன்னா 10ல் 1, வருமானத்தில் 10ல் 1. நீங்கள் அதில் அந்த 10ல் 1 எடுத்து நீங்கள் எதுவும் பேசக்கூடாது, அதை உடைக்கக்கூடாது, அதை உடைச்சி போடுறது கிடையாது. 10ல் 1 அப்படியே தேவ சமூகத்தில் போடுங்க. நான் சொல்லியா ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் மொத்தத்தையும் போடுறேன், மொத்தத்தையும் தேவராஜ்யத்தில் விதைக்கிறேன். எனக்காவது ஒரு நாள் நான் கசந்தது கிடையாது, ஒரு நாள் யோசித்தது கூட கிடையாது.
ஒரு நாள் நான் சொல்ல நீங்கள் ஊழியத்தை ஆரம்பிங்க. சேலத்துக்கு வரும்போதெல்லாம் நல்லா கவனமாக கேளுங்க. திரும்ப சொல்கிறேன், சேலத்துக்கு வரும்போதெல்லாம் நான் என்னுடைய 19 வயசில் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போதெல்லாம் எப்படி வந்து பிஸ்னஸில் இறங்கி இந்த பிஸ்னஸ் எப்படி முன்னுக்கு வரலாம் அப்படின்ற இனத்தில் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணவே கிடையாது. ஊழியத்தை ஆரம்பிக்கும் போதெல்லாம் பணம் என்ற காரியம் இல்லவே இல்லை. ஆத்துமாக்கள். இன்னும் சொல்கிறேன், நீங்கள் இந்த டீச்சிங் பேசிகிட்டு இருக்கிறேன்னா எதுக்காக பேசிகிட்டு இருக்கிறேன்? உங்கள் நல்வாழ்வு மட்டும்தான் என் மனதில் இருக்குது. நல்லா கவனமாக கேளுங்க. உங்கள் பாக்கெட்டில் இருக்கிற அமௌண்ட்டு, அந்த பணம் என் மைண்டில் கிடையவே கிடையாது. இன்னும் நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் வாழணும், நீங்கள் சுகித்து இருக்கணும். வேதத்தில் வாழ்ந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு எல்லாரும் எப்படி வாழ்ந்தார்களோ, உடன்படிக்கையின் பிள்ளைகளாக இருந்தார்களோ, அதே போல் நீங்களும் இந்த சேலம் பட்டணத்தில் உடன்படிக்கையின் பிள்ளைனா யார் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய சாட்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு என் மனதில் அதுதான் இருந்துகிட்டு இருக்குது. ஆமென். அதற்காக தேவன் வைத்த வழிகளை தான் பேசிட்டு வரேன். ஆகவே அதை ஃபாலோ பண்ணுங்க, உடைக்காதீங்க. தசம பாகத்தை உடைக்காதீர்கள். தசம பாகம் முழுமையும் கர்த்தருக்கே உரிய. சில பேரை பாருங்கள், தசம பாகத்தில் அந்த லோன் இந்த லோன்லாம் எடுத்துகிட்டு கையில் மீதி இருக்கும், அதில் டைத்து போடுறது. இல்லை, தசம பாகம் எவ்வளோ, வருமானம் எவ்வளோன்னா அதில் 10ல் 1 அப்படியே தேவ சமூகத்தில் வந்து விதைப்பது தான் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே ஃபாலோ பண்ணுறீங்க என்பதற்கு அடையாளம். ஒருவேளை லோன் வாங்கினா கூட அந்த லோன்லேயே 10% அப்படியே கட்டிடணும். ஹலோ, இதெல்லாம் வேறு இருக்குதா? ஆமாம். உடைக்கிறவங்க உடைக்காத அளவுக்கு அதை எப்படி கொண்டு போகலாம்? லோன் வந்து எடுக்கிறோம்னா அந்த லோன்லேயே ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டே இவ்வளோ லோன் எடுத்துருக்குறோம், என்னுடைய வருமானத்தை இவ்வளோ லோன் எடுத்துருக்கோம், அந்த லோன்லேருந்து தேவ ராஜ்யத்தில் 10ல் 1 அப்பயே விதைக்கணும். அப்புறமேட்டுக்கு இப்போ வாங்குகிற அமௌண்ட்லேருந்து 10ல் 1 விதைச்சிட்டு போகலாம் வந்து. ஆமென். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? உடைக்காதீங்க. அதை கொடுக்கும்போது உள்ளம் விதை என்ற எண்ணம் இருக்க வேண்டும். நம்ம வந்து டைத்தை வச்சுட்டு இதுக்கு அதுக்கு நம்ம சொல்லக்கூடாது. இந்த டைத் நல்லா சொல்லணும், இது ஏன் நல்வாழ்வுக்காக நான் விதைக்கின்ற ஒன்று. ஆமென், ஆமென். எல்லாரும் சொல்லுங்கள், என் நல்வாழ்வுக்காக தேவன் பல பிரமாணங்களை வைத்திருக்கிறார். அந்த பிரமாணங்களை கனம் பண்ணுகிறேன். அந்த பிரமாணங்களில் ஒன்று தசம பாகம். நான் தசம பாகத்தை கொடுக்கின்ற விசுவாசி, தசம பாகத்தை விதைக்கின்ற விசுவாசி. நான் விதையை தசம பாகத்தை கொடுக்கும்போது கர்த்தர் தான் என் ஆதாரம், என் வாழ்விலே எல்லாவற்றிற்கும் மூல காரணம் கர்த்தர் தான் என்பதை அங்கீகரிக்கிறேன். இனிமேல் என் தசம பாகத்தை நான் உடைத்து போடுவது கிடையாது. என் தசம பாகம் முழுவதையும் கர்த்தருக்கு கொடுக்க போகின்றேன். ஆமென். ஜெபம் செய்வோம். பிதாவாகிய ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம். அப்பா, இன்றைக்கு எங்களோட பேசினபடியால் எங்கள் கண்களை திறந்தபடியால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதை குறித்த ஒரு வெளிச்சம் இல்லாதவர்களாக அநேக நாட்கள் இருந்தோம். ஆண்டவரே, இந்த வெளிச்சத்தை இன்றைக்கு கர்த்தர் எங்களுக்கு போதித்தபடியால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதை நாங்கள் தவறுதலாக போட்டு கொண்டிருந்தோம். தசம பாகத்தை நாங்களே பிரித்து நினைத்து கொண்டோம். இது அதுக்காக நாங்கள் கொடுக்குற தசம பாகத்தை இதை வந்து அதுக்கு இதுக்கு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி புரிஞ்சுக்கிச்சு, தசம பாகம் எங்கள் எதிர்காலத்துக்காக நல்வாழ்வுக்காக ஒன்று என்பதை அறிந்து கொண்டோம். அது மட்டுமல்லாமல் தசம பாகத்துடைய விளைச்சல் என்று சொல்லக்கூடியது எவ்வளவு வரும் என்பது யாராலும் சொல்ல முடியாது. அது இடம் கொள்ளாமல் போக மட்டும் என்கின்ற சத்தியத்தையும் இன்றைக்கு அறிவித்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் கொடுக்கும்பொழுது தான் எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் உமக்கு முன்பாக நாங்கள் நேராக்குகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உண்மையான ஒரு விசுவாசி, எங்களுடைய உண்மையும் உத்தமத்தையும் உமக்கு முன்பாக காண்பிக்கிறோம். ஆண்டவரே, நீர் சொன்னீரே, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு என்று சொன்னீரே, அவர்களுக்கு உம்முடைய வல்லமையை எல்லாம் விளங்க பண்ணணும் என்று சொன்னீரே. அப்பா, நீர் சொன்னீரே, கொஞ்சத்தில் உண்மையும் உத்தமும் உள்ளவனை அநேகத்தில் அதிபதி ஆக்குவேன்னு சொன்னீரே. ஆனால் எங்களுக்கு கொடுத்த வருமானத்தில் 10ல் 1 என்று சொல்லக்கூடிய அந்த காரியத்தில் எங்களுடைய உத்தமத்தை நாங்கள் காண்பிக்க போகிறோம். ஆண்டவரே, இதுவரை காண்பிக்காமல் விட்டுவிட்டோம். இதுவரை காண்பித்த நாங்கள் அரைகுறையாக காண்பித்து விட்டோம். இனிமேல் அப்படி இல்லாமல் கொஞ்சத்திலும் உண்மையும் உத்தமும் உள்ள ஒரு ஆட்களாக எங்களை காண்பிக்க போகிறோம். ஆண்டவரே,
நீர் மெச்சிக்கொள்ளக்கூடிய ஒரு மக்களாக வாழப்போகிறோம் ஆண்டவரே. மனிதன் மெச்சிக்கொள்கிற ஒரு ஆட்களாக அல்ல, ஊழியக்காரன் மெச்சிக்கொள்கிற ஒரு ஆட்களாக அல்ல, நீர் எங்களை மெச்சிக்கொள்கிற ஒரு ஆட்களாக நாங்கள் வாழப்போகிறோம். இங்கே இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் ஆசீர்வதிக்கின்ற இங்கே இருக்கிற யாரெல்லாம் உண்மையாக உங்களுடைய சமூகத்தில் தசம பாகத்தையும் காணிக்கை விதைத்திருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கை நல்ல முன்னேற்றத்தை பார்க்கட்டும் ஆண்டவரே, நல்ல அறுவடையை பார்க்கட்டும் கர்த்தாவே. இடம் கொள்ளாமல் போக மட்டுமான ஆசீர்வாதம் என்று சொன்னீரே, அதை அவர்கள் வாழ்க்கையில் காண உதவி செய்வீராக. இதை சரியாக ஃபாலோ பண்ணாத ஆட்கள் அவர்களையும் ஆசீர்வதிக்கின்றேன். அவர்கள் இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த வசனத்தை கேட்டு அதன்படி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல், ஒரு திறன், ஒரு சக்தி அவர்களுக்குள்ளாக ஒரு ஏவுதல் உண்டாவதாக தகப்பனே. இனிமேல் நான் இப்படிப்பட்ட ஒரு ஆளாக மாறப்போகின்றேன். இதுவரை என் வாழ்க்கையை எப்படியோ வாழ்ந்துட்டேன், இனிமேல் அப்படி இல்லாத அளவுக்கு நான் இன்றையிலிருந்து ஆரம்பிக்க போகிறேன் என்று சொல்லி தீர்மானம் எடுத்த ஒவ்வொரு மேலும் அவர்கள் மேலும் நீர் சொன்னீரே, இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன்மேல் ஆசீர்வாதத்தை வரிசைப்பேன் என்று சொன்னீரே, அது அவங்களுக்கு வாழ்க்கையில் உண்டாவதாக. நம்முடைய பிள்ளைகளுடைய வருமானங்களையும் ஆசீர்வாதத்தையும் கெடுக்கின்ற கனிகளை பட்சித்து போடுகின்ற எல்லாவற்றையும் நீர் கண்டிப்பேன் என்று சொன்னீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் மீது எவ்வளவு பாசம் உள்ளவர், எங்கள் மீது எவ்வளவு நீர் வைராக்கியம் உள்ளவர் என்பதை நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் உம்மை துதிக்க தோன்றுகிறது கர்த்தாவே, உம்மை ஆராதிக்க எங்கள் உள்ளம் இயங்குகிறது கர்த்தாவே. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இந்த பூமியிலே உடன்படிக்கையின் பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்கள் என்பதற்கு இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சாட்சிகளாக எழுந்து நிற்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக நாடுகளிலே இங்கே இருக்கிற சபை மக்களை பற்றி பேசக்கூடிய அளவுக்கு இவருடைய சாட்சி பிரபல்யமாகட்டும் கர்த்தாவே. அப்படி ஆவதற்கான செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.